ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्स्वरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। नमो भक्ति विनोदाय सच्चिदानंद नामिने गौरशक्ति स्वरूपाय रूपानुगवरायते। जय ठाकुर भक्ति विनोद की, शील प्रभुपाद की। நம்ம எல்லாருமே இன்னைக்கு ரொம்ப மங்களகரமான தினத்துல ஒன்று சேர்ந்திருக்கோம். இன்றைக்கு நம்முடைய பூர்வாச்சாரியர்ல ஒருவரான பக்தி வினோத் தாக்கூருடைய தோன்றிய தினம், அப்பியரன்ஸ் டே. பகவானுடைய தோற்றம் மறைவும் எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததோ, பகவானது லீலைகள் எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததோ, பகவானுடைய பிறப்பும் செயல்களும் எவ்வளவு திவ்யமானதோ, அதே போலவே பகவானது தூய பக்தர்களின் பிறப்பும் மறைவும் செயலும் திவ்யமானது. ஜென்ம கர்ம சமய திவ்யம். இது பகவானுக்கு மட்டுமல்ல, பகவானது தூய பக்தர்களுக்கும் பொருந்தும். ஜென்ம கர்ம சமய திவ்யம். பகவானுடைய பிறப்பும் அவரது தூய பக்தர்கள் ஆச்சாரியருடைய பிறப்பும் திவ்யமானது. அவங்க செயல்களும் திவ்யமானது. ஆச்சாரியருடைய தோற்றமும் சிறப்பு வாய்ந்தது, அவங்க மறைவும் சிறப்பு வாய்ந்தது. ஜென்ம கர்ம சமய திவ்யம் மாதிரி ஆச்சாரியருடைய பிறப்பும் செயலும் திவ்யமானது. பகவான் கிருஷ்ணர் யுகந்தோறும் இங்க அவதரிக்கிறார். அவர் யுகந்தோறும் அவதரிக்கிறதுக்கு முக்கியமான காரணமே, நாம பகவானை மறந்துருக்கோம் இல்லையா, நம்ம ஞாபகப்படுத்துதான். நம்ம எல்லாரும் கிருஷ்ணரை மறந்துருக்கோம். கிருஷ்ணரை மறந்திருக்கிற, பகவானை மறந்து விட்ட, அறியாமையில இந்த பௌதிக வாழ்க்கையில கட்டுண்டு இருக்கிற ஜீவன்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக பகவான் இங்க தோன்றி லீலைகள் செய்யறார். பாகவதம் ஃபர்ஸ்ட் கேண்டோல குந்தி மகாராணி ரொம்ப அழகா பிரார்த்தனை செய்யறாங்க. கிருஷ்ண பகவான் அவதாரம் பண்றதுக்கு நிறைய பேர் நிறைய காரணம் சொல்றாங்க. சிலர் சொல்றாங்க பிரம்மாவுடைய பிரார்த்தனையால பகவான் அவதாரம் பண்ணாரு. ஒரு சிலர் சொல்றாங்க இல்ல தேவகியோடைய பிரார்த்தனையால பகவான் வந்தாரு. இல்ல யதுகுலத்துல அந்த யது ராஜாவை திருப்திப்படுத்துறதுக்காக பகவான் அவதாரம் பண்ணாரு. இல்ல பூமியோட பாரத்தை குறைக்கிறதுக்காக வந்தாரு. இதெல்லாமே சரிதான், இதெல்லாமே கரெக்ட் தான். தேவருடைய பிரார்த்தனையால வந்தாரு. வசுதேவரையும் தேவியும் சந்தோஷப்படுத்துறதுக்காக வந்தாரு. கரெக்ட். ஆனா குந்தி தேவி முக்கியமா என்ன காரணம் சொல்றாங்க, பகவான் இந்த எல்லா காரணங்கள் இருந்தாலும் வசுதேவரி தேவியை சந்தோஷப்படுத்துறதுக்காக, யது குலத்துல இருக்கிற அந்த யது ராஜாவை சந்தோஷம், அவங்க குலத்துல தோன்றி அந்த ராஜாவுக்கு சந்தோஷம் கொடுக்கறதுக்காக பிரம்மாவுடைய பிரார்த்தனை இதெல்லாம் சொன்னாலும், குந்தி மகாராணி என்ன சொல்றாங்க, வெறுமனே நம்ம எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு, சின்வந்தி காயந்தி நந்தி சாதம், பகவானை பற்றி கேட்பதற்கும் பாடுவதற்கும் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்காக தான் வர. ஒருவேளை பகவானுக்கு லீலைகள் செய்யாம இருந்தா என்ன அவரை பத்தி கேட்போம், என்ன அவரை பத்தி பாடுவோம்? அவரை பத்தி கேட்கறதுக்கு ஒண்ணும் இல்லை, பாடுறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஸோ கிருஷ்ணா அவர் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாரு அவரை பத்தி கேட்கறதுக்கு பாடுறது. ஸோ இந்த தர்மா நம்ம டிவைட் ஆகும்போது, இந்த தர்மஸ்ய கிளாரி, பகவத்கீதை தர்மஸ்ய கிளாரின்னு சொல்றாரு. தர்மான இஸ் நாட் ஆர்டினரி தர்மா, சும்மா சாதாரண தர்மம் இல்ல, பரோ தர்மம். சபை புதுசா பரோ தர்மத்தை நம்ம மறந்து போகும்போது, நம்ம பகவானுக்கு சேவை பண்ணணும், சேவை பண்ண வேண்டியவங்க அப்படிங்கிறது நாம மறந்து போகும்போது அதை ஞாபகப்படுத்துறதுக்காக பகவான் வர. சில நேரம் அவர் நேரடியாக அவதாரம் பண்றாரு. அவரே பகவத்கீதை கொடுத்திருக்காரு. ஹோல் பகவத்கீதை டிவோஷன் ஸ்டோரிஸ் தான், பக்தி தொண்டு தான். பகவத்கீதை முழுவதும் பக்தி தொண்டை பற்றி தான் சொல்லியிருக்கு.
சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் பிரஜா. எல்லா தர்மத்தை விட்டு என்னிட்ட மட்டும் சரணடைங்க. ஆனாலும் நம்ம சரணடைய மாட்டேங்கிறோம். கிருஷ்ணரே நேரடியா வந்து சொல்றாரு, என்னுடைய பக்தராங்க, மன்மனாபோ மத் பக்தோ மத்தியா ஜீவா நமஸ்குரு, என்னுடைய பக்தராங்க, நமஸ்காரம் பண்ணுங்க, என்ன வழிபாடு பண்ணுங்க. சததம் கீர்த்தயம் தோமாம் வேதம் தர்ஷதா, எப்போதும் உறுதியான மனதோடு என்னுடைய புகழ் பாடுங்க, எனக்கு நமஸ்காரம் பண்ணுங்க, என்ன வழிபாடுங்க. அப்ப என்ன கோலோகத்தாவுக்கு யாருமே இல்லையா கிருஷ்ணருக்கு? அவருக்கு வந்து நம்ம போய் தான் அவர் செய்யணுமா? இல்ல, கோடிக்கணக்கான சேவகர்கள் கிருஷ்ணருக்கு இருக்காங்க கோலோகந்தாவத்தில். ஆயிரக்கணக்கான லட்சுமிகள் அங்க சேவை பண்றாங்க. லட்சுமி சகசர சதசம்பிரம சேவையமான ஆயிரக்கணக்கான லட்சுமிகள் வந்து கோலோகந்தாவத்தில் கிருஷ்ணருக்கு சேவை பண்றாங்க. நம்ம சேவையெல்லாம் கிருஷ்ணருக்கு தேவையில்லை. நாம தான் சேவை வேணாம்னு வந்துட்டோம். கிருஷ்ணர் வேணாம் எனக்கு. ஆனாலும் கிருஷ்ணர் ரொம்ப கருணையோட, இந்த ஜீவாத்மா எனக்கு சொந்தமானவன், இந்த ஜீவாத்மா வந்து என்னுடைய சொத்து. ஆக்சுவலி we are all belong to Krishna's property. இந்த உடம்பு வந்து கிருஷ்ணாவுடைய சொத்து. yesterday we are celebrated வாமன துவாதசி. நேற்று வாமன துவாதசி கொண்டாடணும். அதுல பலிமாரஜ் என்ன நினைக்கிறாரு, என்கிட்ட உள்ளதெல்லாம் நான் பகவானுக்கு தானம் கொடுத்துட்டேன், இன்னைக்கு தானம் கொடுக்க என்ன இருக்கு? சோ என் உடம்பு தான் இருக்கு, என் ஆன்மா தான் இருக்கு. சோ கிருஷ்ணா, நீங்க வாமனது கேட்டாரு, நீ 2 அடி எனக்கு கொடுத்துட்ட பலி, 3வது அடி நான் எங்க வைப்பேன்? பலிமாராஜ் சொன்னாரு, என்கிட்ட உள்ளதெல்லாம் நீங்க எடுத்துட்டீங்க, உடமையை விட உடமையாளன் சிறந்தவன். நம்ம ப்ராப்பர்ட்டி இருக்கின்ற ப்ரொப்பரேட்டர் யாரு? ப்ராப்பர்ட்டி வச்சிருக்க ப்ரொப்பரேட்டர் தான் கிரேட் ஆக்சுவலி, இல்லையா? இந்த சொத்தினுடைய எஜமானன். சோ என் சொத்தெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க, இப்ப அந்த சொத்தினுடைய எஜமானனாருக்கு நான் உங்ககிட்ட சரண்டராக என்ன எடுத்துக்கோங்க. தரிசோட ஆத்ம நிவேதம், அதுதான் ஆத்ம நிவேதம். பலிமாராஜ் தனியா அர்ப்பணிக்கிறார் பகவான்கிட்ட. பலிமாராஜ் மனைவி வந்து சொல்றாங்க, இவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு, இந்த ஆத்மா உடம்பு அவருக்கு நினைச்சிட்டு இருக்கிறாரா? கிடையாது, அதுவும் பகவானுடையதுதான். இந்த உடலும் பகவான் கொடுத்தது, இந்த உடல் இருக்கிற ஆத்மாவும் பகவானுடையது. சோ இது எதுவுமே நமக்கு நீங்க ஒண்ணும் கிடையாது. எதுவுமே நம்மளோட நம்ம உரிமை கொண்டாடவே முடியாது. ஈசாவாசம் அனைத்தும் கிருஷ்ணருடையது. இந்த உடல் கிருஷ்ணன் கொடுத்தது, இந்த உடல் இருக்கிற ஆத்மாவும் கிருஷ்ணருடையது. இந்த உடல் கிருஷ்ணனுடைய பௌதிக சக்தி, உடல் இருக்கிற ஆத்மா கிருஷ்ணனுடைய ஆன்மீக சக்தி. அப்ப ரெண்டுமே கிருஷ்ணனுடைய சக்தி தான். அப்ப நான் யாரு கொடுக்கிறதுக்கு? சோ நம்ம கிருஷ்ணனுடைய சொத்து ஆக்சுவலி. இப்ப வந்து பிரபு இருக்காரு, பிரபு வந்து ஒரு கார் வச்சிருக்காரு. என்ன கார் வச்சிருக்கீங்க? ரீசன். ஓகே, அவர் ஒரு நல்ல கார் வச்சிருக்காரு. அந்த கார் வந்து மிஸ் ஆயிடுச்சு, கார் தொலைஞ்சு போச்சு. காரு பிரபுவை தேடி வருமா, பிரபு காரை தேடி போவாரு? இவர் தான் கார் அவர் தேடி வர்றாரு, அவர் தான் கார் தேடி போகணும். அதே மாதிரிதான் கிருஷ்ணர் ரொம்ப கருணை வாய்ந்தவர். அவர் காரணமற்ற கருணையினால நாம கிருஷ்ணரை பிரிச்சுட்டு வந்து அவர் நம்மளை தேடி வர்றாரு. கரெக்ட்? நாம கிருஷ்ணரை பிரிச்சு வந்துட்டோம், கிருஷ்ணன் நம்மளை தேடி வர்றாரு. ஓ, இந்த ஜீவாத்மா என்னுடைய சொத்து. சொத்து தொலைச்சவங்க தான் சொத்தை தேட முடியும். சொத்து அவன் எஜமான்ட்டு போகாது. ப்ராப்பர்ட்டியை மிஸ் பண்ணவங்க தான் ப்ராப்பர்ட்டியை தேடி போகணும். ப்ராப்பர்ட்டி அந்த ஓனர்கிட்ட போகாது, இல்லையா? சொத்தை இழந்தவங்க தான் சொத்தை தேடி போகணுமே தவிர சொத்தை அவங்களுக்கு தேடி வராது. அதுதான் நம்ம எல்லாருமே கிருஷ்ணாவுடைய சொத்து. நம்ம கிருஷ்ணர் வேணான்னு வந்துட்டோம், கிருஷ்ணன் நம்மளை தேடி வர்றாரு. சில நேரம் அவர் நேரடியா வர்றாரு. அவர் வந்து பகவத்கீதை கொடுக்கிறாரு, நீங்க எல்லாம் என்னுடைய சொத்து, நீங்க எல்லாம் என்னுடைய அம்சம். மமை வம்சம் ஜீவலோகை ஜீவபூத சனாதனா. உயிர்வாளிகளே, நீங்க என்ன என்னுடைய அம்சம், சனாதனா, நித்தியமானவங்க. ஆனா பாருங்க, இந்த ஜட உடல் எடுத்துட்டு மனச ஸ்டானி இந்திரியானி பிரகிருதி ஸ்டானி கிருஷ்ணி, மனம் உட்பட 6 குலங்களை கஷ்டப்பட்டு. சில கிருஷ்ணன் நேரடியா வர்றாரு, பகவத்கீதை கொடுத்திருக்காரு, பாகவதம் இருக்கு. பட் எவ்வளவு பேர் பயன்படுத்திக்கிறோம்? எவ்வளவு பேர் பயன்படுத்திக்கிறோம்? இந்த மனித வாழ்க்கையுடைய குறிக்கோள் என்ன? யார் இதுல நம்ம கோல் என்ன? எதை அச்சீவ் பண்ணணும்? நம்ம இந்த மனித வாழ்க்கையில் லட்சியம் என்ன? யாருக்குரிய மறந்தே போயிட்டோம். கிருஷ்ணர் 5000 வருஷத்துக்கு முன்னாடி பகவத்கீதை கொடுத்திருக்காரு, பாகவதம் கொடுத்திருக்காரு. இது 2 கொடுத்து நம்ம மறந்து போயிட்டோம். என்ன பண்றாரு? அதே கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபு வர இன்னும் ரொம்ப கருணையோட வர சைத்தன்ய மகாபிரபு. இப்ப என்ன கருணையோட வந்துட்டாருன்னா, நான் பகவானா போய் சொன்னேன் கேட்க மாட்டேன்ட்டாங்க, பாகவதமா சொல்லி பார்த்தா கேட்க மாட்டேங்கிறேன், நான் பக்தனாவே போய் சொல்றேன்னு வந்துட்டேன். நான் சொல்றது மட்டும் இல்ல, நான் வாழ்ந்து காமிக்கிறேன். என்ன சரணடைங்க,
பகவத்கீதையில கிருஷ்ணர் சொன்ன ஒரு வார்த்தையும் சைத்தன்ய மகாபிரபு நடைமுறையில் வாழ்ந்து காமிச்சாரு. பகவானை சரணடையணும், அவருக்கு சேவை பண்ணணும், அவர் பக்தர்களுக்கு சேவை பண்ணணும், அவரை வழிபடணும், இந்த பக்தி தொண்டு தான் உயர்ந்தது. அது பகவானே பக்தனா வந்துட்டார். பகவானே பக்தனா சைத்தன்ய மகாபிரபு அத அந்த லீலைகளை அனுபவிக்கிறாரு, அதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. இப்படிதான் 500 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபு அவதாரம் பண்ணார். தூய பக்தி தொண்டு, பியூர் டிவோஷன் சர்வீஸ் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணார். அதை சொல்லிக் கொடுக்கிறார், கற்றுக் கொடுக்கிறார், அதை ஸ்தாபனம் பண்ணார். அது தன்னுடைய நேரடி சீடர்களான 6 கோஸ்வாமிகளுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. சைத்தன்ய மகாபிரபு நேரடியா ரூப கோஸ்வாமிக்கும் சனாதன் கோஸ்வாமிக்கும் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணாரு பக்தி தொண்டை பற்றிய விஞ்ஞானம். ரூப கோஸ்வாமி அது விவரமா எழுதியிருக்காரு. பக்தி ரசாம் சிந்தோ, உபதேச சாமிர்தம் புத்தகங்கள் ரொம்ப விவரமா எழுதியிருக்காரு. யாரெல்லாம் ரூப கோஸ்வாமி பின்பற்றாங்களோ அவங்கள ரூபானுகாஸ், ரூப கோஸ்வாமி பின்பற்றவங்கள ரூபாங்க, யாராவது ரூபானுகாஸ். ஆனா காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா இது விலக ஆரம்பிச்சிட்டாங்க. ரூப கோஸ்வாமி போதனையிலிருந்து விலக ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி, நம்ம கொஞ்சம் 200 வருஷம் பின்னாடி போறோம். 2024 இருந்து ஒரு 200 years பேக் அப்படி பின்னாடி போறோம். 200 வருஷத்துக்கு முன்னாடி தன்னை கௌடிய வைஷ்ணவர்களா சொல்லிக்கிட்டாங்க. நல்லா திலக் போட்டிருப்பாங்க, கண்டி மாலை. நாம கூட அப்படித்தானே, வெளியில நல்ல வைஷ்ணவர் மாதிரி இருக்கும், ஆனா உங்களுக்குள்ள எல்லாம் பௌதி ஆசைகள், பௌதி விஷயங்கள், பற்றுதல், உலக விஷயம். கிருஷ்ணர்கிட்ட போகணுமா, எனக்கு கிருஷ்ணரும் வேணும் பௌதிகம் வேணும்னு சொல்லுவோம். கிருஷ்ணர் மட்டும்தான் வேணும் அப்படின்னு நம்ம யாரும் கிருஷ்ணர் எடுக்கணும். எனக்கு கிருஷ்ணர் மட்டும் இருந்தா போதும், எனக்கு கிருஷ்ணரை தவிர வேற ஒன்றும் வேண்டாம், கிருஷ்ணர் தான் எனக்கு எல்லாமே அப்படிங்கிற நிலைப்பாடு நம்ம இல்லை. அந்த ஸ்டேஜ்ல நம்ம இன்னும் கூட அப்படியே 2 பக்கம் பேலன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதனால நம்ம சாதனா பக்தர்கள், பயிற்சி பண்ணி கொண்டிருக்கிற பக்தர்கள். ஆனா ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சைதன்ய மகாவுடைய போதனை, ரூப கோஸ்வாமியுடைய வழிகாட்டுகள், அவருடைய போதனையிலிருந்து விலக ஆரம்பிச்சாங்க சில பக்தர்கள்லாம். அதுல இருந்து விலகி தங்களை சைத்தன்ய மகாபுருடைய பின்பற்றக்கூடியவங்கன்னு சொல்லிக்கிறாங்க. நாங்க கோஸ்வாமிகளை பின்பற்றவங்க, நாங்க ரூப கோஸ்வாமியை பின்பற்றவங்கன்னு சொல்லிக்குவாங்க. நாங்க கௌடிய வைஷ்ணவர்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா சைதன்ய மகாபுருடைய போதனையோ ரூப கோஸ்வாமி போதனையோ உள்ளவாறு பின்பற்றாம மனம் போன போக்குல புதுசான பயிற்சிகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஏமாற்று வேலைகளும் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஏமாற்றுவது, பணம் சம்பாதிக்கிறது, இந்த மாதிரி வைஷ்ணவன் என்ற பேர்ல ஏறக்குறைய ஒரு 14 அப்பசம்பிரதாயம், 1 2 அல்ல 14 அப்பசம்பிரதாயம். அப்பசம்பிரதாயம் போலியான சம்பிரதாயம். அவங்கள பார்த்தா நம்மள மாதிரியே தான் இருக்கும். நீங்க மாயாப்பூர்ல போனீங்கன்னா சிலர் வைஷ்ணவர் மாதிரியே தான் இருப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா சைத்தன்ய போதனைகளை ஃபாலோ பண்ண மாட்டாங்க, ரூப கோஸ்வாமியை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நீங்க பிருந்தாவன்ல போன நிறைய பேர் வைஷ்ணவர் மாதிரி இருப்பாங்க, ஆனா வைஷ்ணவ கொள்கையை பின்பற்ற மாட்டாங்க. ஆனா தோற்றத்துல வைஷ்ணவர் மாதிரி இருப்பாங்க. இரட்டை வேடம் போடுவாங்க. வெளியில வைஷ்ணவர் மாதிரி காமிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள எல்லா தவறுகளையும் செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு 14 அப்பசம்பிரதாயம், அவுலா, பவுலா, சகிபகி, ஜாதி கோசானி, ஸ்மார்த்தா, கௌரங்க நகரி, இந்த மாதிரி ஒரு 14 அப்பசம்பிரதாயம். இது எல்லாத்துக்கும் ஒன்னொன்னுக்கு அர்த்தம் இருக்கு. அவுலான் என்ன, பவுலான் என்ன, சகிபகின் என்ன, கௌரங்க நகரின் என்ன, ஜாதி கோசானி, சகஜியா, ஸ்மார்த்தா, இந்த மாதிரி நிறைய கேட்டகரி. இவங்கெல்லாம் தன்னை வைஷ்ணவரா காமிச்சுக்குவாங்க. ஆனா காசுக்காவோ பேருக்காவோ புகழுக்காவோ வைஷ்ணவரா இருப்பாங்க. அதுக்காக மந்த நாம சொல்லுவாங்க. ஆனா உண்மையான ரூப கோஸ்வாமி உண்மையான போதனையை பின்பற்றல. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி கௌடிய வைஷ்ணவன் சொன்னா மக்கள் மத்தியில ரொம்ப ஒரு கேவலமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ இவங்களா இந்த கௌடிய வைஷ்ணவன் பிச்சைக்காரங்க மாதிரி சும்மா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணன் பாடிட்டு வந்துடுவாங்க. யாராவது காசு கொடுப்பாங்களா, புகழ் தருவாங்களா, பேர் தெரிஞ்சு தான் அவங்க பார்ப்பாங்க. அவங்களாம் உண்மையான ஃபாலோவர்ஸ் இல்லை, அவங்கெல்லாம் சைத்தன்ய மகாபுருவை பின்பற்ற மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்னு ஒட்டுமொத்த சம்பிரதாயத்துக்கு அவமானத்தை ஏற்படுத்திட்டாங்க, அவமரியாதை விளைவிச்சிட்டாங்க. இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, ஒரு போலீஸ்காரன் தப்பு பண்ணி போலீஸ்காரன் போற அப்படிதான் சொல்லுவோம். இல்ல ஒரு டாக்டர் சீட் பண்ணா எல்லா டாக்டரும் அப்படிதான் சொல்றோம்.
அது மாதிரி சில போலியான சம்பிரதாயத்தை உருவாக்கிய போலியான நபர்களால உண்மையான ரூப கோஸ்வாமி போதனையும் மறைந்து விட்டது. உண்மையாக சைத்தன்ய மகாபிரபு பின்பற்றவர்களும் குறைந்து விட்டார்கள். என்னாச்சுன்னா ஒட்டுமொத்த கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி விட்டார். இந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடமான நிலைமை பொது ஜனங்கள் மத்தியில் மரியாதை இல்லாம போயிடுச்சு. வைஷ்ணவர்னு சொன்னா இவங்கெல்லாம் ஏமாத்துக்காரங்க அப்படின்னு ஒரு அவமரியாதை ஏற்படுத்திட்டாங்க. ஆனா இது அப்பேற்பட்ட சம்பிரதாயம் அல்ல. இந்த பிரம்ம மாத்துவ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம் பகவான் கிருஷ்ணருக்கு தோன்றியது. பகவான் கிருஷ்ணரை சைதன்ய மகாபிரபு அவதாரம் செஞ்சது. பெரும் ஆச்சாரியர்கள் ஆன்மீக உலகத்துல கோலோக விருந்தாவனத்துல ரூப மஞ்சரி, கனக மஞ்சரி, மணி மஞ்சரி, அப்புறம் கமல மஞ்சரி, நயன மஞ்சரி, இந்த மாதிரி எண்ணற்ற கோபிகளுக்கு சேவை பண்ணக்கூடிய மஞ்சரிகளும் ஆச்சாரியர்கள் தோன்றிய சம்பிரதாயம். விலை மதிக்க முடியாத உன்னதமான பாவம் மாதுரிய பாவத்தை பற்றி பேசக்கூடிய சம்பிரதாயம். கிருஷ்ண மேல அன்பு, கிருஷ்ண பிரேமத்தை கொடுக்கக்கூடிய சம்பிரதாயம். ஆனா என்னாச்சு, மக்கள் மத்தியில இது மேல ஒரு அபிப்பிராயம் இல்லாம போயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இந்த நிலையை சரி பண்ணணும். இந்த நிலையை சரி பண்றதுக்கு ஒண்ணு பகவான் வரணும், இல்ல பகவானால சக்தி அளிக்கப்பட்டவர் ஒருத்தர் வரணும். நமோ பக்தி வினோதாய சச்சிதானந்த நாமினே. பக்தி வினோத் தாக்கூர் ஒரு சாதாரண நபர் கிடையாது. பக்தி வினோத் தாக்கூர் இந்த ஜட உலகத்தை சேர்ந்தவர் கிடையாது. பக்தி வினோத் தாக்கூர் ஒரு சாதாரண மனிதர் இல்ல, சச்சிதானந்த நாமினே, நித்தியமான அறிவு நிறைந்த ஆனந்தமான சொரூபம் உடையவர். கௌர சக்தி, இவர் எம்பவர்ட் பை லார்ட் சைத்தன்யா. கௌர சக்தி, சைதன்ய மகாபிரபு சக்தி அளிக்கப்பட்டவர். கௌர சக்தி சொரூபாய நமோ பக்தி வினோதாய சச்சிதானந்த நாமினே கௌர சக்தி சொரூபாய ரூபானுக வராயத்தே. ரூப கோஸ்வாமிய போதனைகளை உள்ளது உள்ளவாறு கற்றுக் கொடுக்கிறார். இதுதான் ரூப கோஸ்வாமி சொன்னாரு, இதுதான் சைத்தன்ய மகாபிரபு சொன்னாரு, இதுதான் உண்மை. அந்த யதார்த்தத்தை உண்மையாக பயிற்சி செய்து அதை பிரச்சாரம் செய்து ஒரு ஆச்சாரியர் பக்தி வினோத் தாக்கூர். தாக்கூர் பக்தி வினோத் கி. பக்தி வினோத் தாக்கூர் மட்டும் பகவான் அனுப்பாம இருந்திருந்தா கௌடிய வைணவர்கள் பிச்சைக்காரனோட கேவலமா நினைச்சிருப்பாங்க, ரொம்ப மோசமா நினைச்சிருப்பாங்க. பக்தி வினோத் தாக்கூருடைய வருகையினால்தான் இன்றைக்கும் கௌடிய சம்பிரதாயம் தலை தூக்கி நிற்குது. ரொம்ப அவருடைய தோற்றம் ரொம்ப ரொம்ப எவ்வளவு அவசியமான ஒரு கட்டத்தில் வந்தாரு. எந்த ஒரு காலகட்டத்தில் கிருஷ்ணா சரியான நேரத்தில் எப்போ அவதரிக்குமோ அவர் நேரம் வருவாரு. எப்போ எந்த இடத்துல தன் ஆச்சாரியன் அனுப்பிச்சிருக்கணும் அனுப்பிச்சிருப்பார். இடம், நேரம், காலம். ஸோ 1838 1838ஆம் ஆண்டு, இந்த இப்போ சொன்ன மாதிரி ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி நவதீப் தாமில் நதியா டிஸ்ட்ரிக்ட்ல பக்தி வினோத் தாக்கூர் தோன்றினார். கேதார்நாத் தத்தா அவருடைய இயற்பெயர் ஃபேமிலி சைல்ட்ஹுட் நேம் கேதார்நாத். சின்ன வயதிலிருந்தே நிறைய சங்கடங்களையும் கஷ்டங்களையும் பார்த்தார். குழந்தையிலிருந்தே சிலப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரும். நம்ம கிளாஸ்ல எல்லாம் நிறைய பேர் டவுட் கேட்பாங்க. கிளாஸ்க்கு என்னங்க நீங்கள்லாம் ஆசிரமம்னு போயிட்டீங்க, ஹரே ராமா ஹரே கிருஷ்ணன் பிரம்மச்சாரியா கோயிலுக்கு உட்காந்துக்கிட்டீங்க, நீங்கள்லாம் குடும்பஸ்தராக இருந்து பாருங்க, தெரியும் உங்களுக்கு குடும்பஸ்தராக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம். மனைவியை பார்க்கணும், கணவரை பார்க்கணும், பிள்ளைங்களை பார்க்கணும், வேலை பார்க்கணும், வீட்டில் உள்ளவங்களை சந்தோஷப்படுத்தணும், இதுக்கடையில் கோயிலில் சேவை பண்ணணும், அங்கேயே திட்டு வாங்கணும், எவ்வளோ கஷ்டம் அது. ஸோ நீங்கள் கிரகஸ்தராக இருந்து பாருங்க, தெரியும் கிரகஸ்தராக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம், கிரகஸ்த வாழ்க்கை எவ்வளோ கஷ்டமானது. அதனால இங்கே குடும்பஸ்தராக இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டம் பக்தி பயிற்சி பண்ணுறது. ரெண்டாவது, எங்கள் வாழ்க்கை ரொம்ப கஷ்டம் நிறைந்தது. அப்போ நாம் சொல்லுவோம், அப்படிலாம் நினைக்காதீங்க, எவ்வளோ பக்தர்கள் வந்திருக்காங்க. பாண்டவர்கள் எடுத்துக்கோங்க, பாண்டவர்கள் இந்த பூமியில வந்தபோது அவங்க படாத கஷ்டமா நம்ம பட்டுட்டோம். குந்தி தேவி படாத கஷ்டமா நம்ம பட்டுட்டோம். உடனே சொல்லிடுவாங்க, அவங்கெல்லாம் வரலாற்று காலத்தில் இருந்தவங்க, அவங்கெல்லாம் பகவானுடைய பக்தர்கள், பகவான் நேரடியா
பகவான் அவங்களுக்கு உதவி செஞ்சாரு, பகவான் அவங்களுக்கு நேரடியா உதவி செஞ்சாரு. ஜெய் ஸ்ரீ கௌரி தாய்க்கு. சரி இல்லையே, அவங்க கஷ்டப்பட்டிருக்காங்களே, அதெல்லாம் கஷ்டம்னா பகவான் போக்கிட்டாருல. அவங்களுக்கு கஷ்டமாவே இல்லை, அவங்களாம் ஆன்மீக லோகத்துலேருந்து வந்திருக்காங்க. என்ன சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாங்க. இல்ல இல்ல, அவங்க வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க, கஷ்டப்பட்டாலும் பகவான் அவங்களை காப்பாத்திருக்காரு, அவங்க ஆன்மீக லோகத்துலேருந்து வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஆச்சாரியரை பத்தி சொல்லுவோம். சரி ஓகே, அவங்க எல்லாம் விடுங்க, நமக்கு நம்ம பார்த்தது இல்லை, பாண்டவர்களையோ அல்லது வந்து பிரகலாத் மகாராஜையோ நம்ம பார்த்தது இல்லை. ஆனா நம்ம கண்ணு முன்னாடி ஆச்சாரியருடைய சரித்திரம் இருக்கு. பிரபுபாதர் வந்து பகவானுடைய உலகத்திலிருந்து வந்தார், பகவான் தான் அனுப்பிச்சு வச்சிருக்காரு. பிரபுபாதருக்கு வந்து அமெரிக்கால பிரச்சாரம் பண்ண போன உடனே அப்படியே சிகப்பு கப்பலை விரிச்சு, ஓ பிரபுபாதரே வாங்க வாங்க, நாங்க எல்லாம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம், நாங்களாம் உங்களுக்காக காத்துருக்கிறோம், நீங்க எப்போ வருவீங்க, எங்களுக்கு எல்லாம் எப்போ தீட்சை கொடுப்பீங்க, நாங்களாம் எப்போ உங்க சீடராக போறோம், உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோம் வரவேற்றாங்க. பிரபுபாதரை வரவேற்க யாருமே இல்லை, சீடர்களும் இல்லை, கோயில்களும் இல்லை, பணமும் இல்லை, நண்பர்களும் இல்லை, உறவினர்களும் இல்லை, ஒன்றும் இல்லை. பிரபுபாதர் கூட இருந்தது 2 பேர் தான். யார் 2 பேர் பிரபுபாதர் கூட இருந்தாங்க? பாகவதம், கிருஷ்ணர் வந்து பாகவத ரூபத்தில் இருந்தாரு. அப்புறம் ஆன்மீக குருவுடைய இன்ஸ்ட்ரக்ஷன், குருவுடைய கட்டளை, இந்த 2 மட்டும்தான் பிரபுபாதருடைய நம்பிக்கை. நம்ம எது மேலேயோ நம்பிக்கை வைக்கிறோம் இல்லையா? பிரபுபாதருக்கு இந்த 2 மேலேயும் வலுவாத நம்பிக்கை. நான் அமெரிக்கா போல பாகவதம் போக போகுது, நான் போல என் குரு போக சொல்லியிருக்கிறார். நீங்க பிரபுபாத லெட்டர் படிங்க, அந்த பிரபுபாத லீலாமிரதத்தில் இருக்கும். பிரபுபாத லெட்டர் எழுதுறாரு, கப்பலில் ஜலதூதால போயிட்டு எழுதுறாரு, ரொம்ப பணிவா எழுதுறாரு. என்ன சொல்றாரு? கிருஷ்ணா, என்னை எல்லாரும் பக்தி வேதாந்த சுவாமின்னு கூப்பிடுறாங்க, அந்த பேருக்கு எனக்கு தகுதி இல்லை. ஒருவேளை அந்த பேரை நீங்க உண்மையாக்குன்னு நினைச்சா அது உங்க விருப்பம், நீங்க தான் பண்ணணும். என்னுடைய பேரை கூப்பிடுறதுக்கு தகுந்த போல நீங்க தான் செய்யணும். ஏன்னா பக்தி வேதாந்தம் என்னது? அவர் பக்தியும் கொடுக்கிறாரு, வேதத்துடைய சாரம், அனைத்து வேதத்தின் ரகசியம், சாரம், வேதத்தின் இறுதி தீர்ப்பு கிருஷ்ணா. இதைத்தான் என்ன சொல்றாங்க இவர் பக்தி வேதாந்த சுவாமினா, அதை நீங்க தான் உண்மையாக்கணும், அது உங்களால தான் முடியும். எவ்வளவு பணிவு இருந்தா அப்படி எழுத முடியுங்க? எவ்வளவு பணிவு இருந்தா இந்த மாதிரி எழுதிப்பேன். இந்த மாதிரி ஆச்சாரியர்கள் இங்க வரும்போது அப்படியே எல்லாம் சுமூகமா கிருஷ்ணர் பண்ணிடுறது கிடையாது. ஆச்சாரியர் நிறைய கஷ்டப்படுவாங்க. பிரபுபாதர் சன்னியாசம் எடுத்தப்போ அவருக்கு இருக்க இடம் கிடையாது, அவருக்கு மாற்று துணி கிடையாது, தங்கிறதுக்கு இடம் இல்லை. அவர் வந்து இந்த பேக் டு கார்டன் மேகசினை பிரிண்ட் பண்றது கொடுக்கறதுக்கு காசு இல்லை, அது அவரே பிரிண்ட் பண்ணி, அவரே பிழை திருத்தம் பண்ணி, ப்ரூஃப் செக் பண்ணி, பிரிண்ட் பண்ணி, அதை கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வந்த காசுல தான் பிரஸ் கார்டு கொடுக்க முடியும். அந்த பிரிண்டிங் பிரஸ் கார்டு கேட்கிறாரு, சாமிஜி ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, என்ன அவசியம் இருக்கு? இப்போ இங்க தனியா இருக்கீங்க, உங்க கையில காசும் இல்லை, அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பத்திரிகையை நடத்தணுமா? பத்திரிகை உட்காந்து எழுதி அதை வந்து அச்சு கொடுத்து அந்த பிரிண்டிங் பண்ணி வரத ஸ்பெல்லிங் கரெக்ஷன்லாம் பண்ணி, பிழை திருத்தம் பண்ணி, அதை பிரிண்ட் பண்ணி அதை கொடுக்கறதுக்கு காசு இல்லாம அதை கொண்டு போய் தெருவில் எல்லாம் விற்று, கடையில போய் டீ கடையில வீடு வீடுகளா போய் காசு இல்லாம வெயில்ல மயங்கி விழுந்து, வெயில் தாங்க முடியாம, அந்த இடம்லாம் இன்னும் இருக்கு. போயிருக்கீங்களா? டெல்லியில சிப்பிவாடான்னு ஒரு இடம் இருக்கு, நியூ டெல்லியில. பிரபுபாதர் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஏரியா. அந்த பிரபுபாதர் சொன்னார், இல்ல அந்த பிரஸ் கார்டு சொன்னார், இல்ல எனக்கு நிறைய கோயில்கள் இருக்கு, சீடர்கள் இருக்காங்க, எல்லாமே இருக்கு, அந்த டைமுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஜெய் ஸ்ரீ பிரபுபாதுக்கு. ஸோ பக்தி வினோத் தாகூரோட லைஃப்ல ஆரம்பத்திலிருந்து நிறைய இழப்புகள். அவர் சின்ன குழந்தையா இருக்கும்போது அப்பா இறந்து போயிடுவார். அப்புறம் அம்மாவுடைய தயவுல தான் வாழ்ந்தாங்க. அம்மா வந்து அவங்க அம்மா வீட்டில் கூட்டிட்டு போய் அவங்க தாத்தா வீட்டில் தான் வளர்ந்தாரு. ரொம்ப வறுமை, கஷ்டப்படுற குடும்பம், ஒன்றும் நல்ல வெல்த்தியான ஃபேமிலியெல்லாம் கிடையாது, ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம். ஏதோ வேலைக்கு போய் சம்பாதிச்சு வந்ததான் அன்னைக்கு சாப்பாடு, அப்படி ஒரு கஷ்டப்படக்கூடிய ஃபேமிலி. ஆனா பக்தி வினோத் தாக்கூருடைய அந்த கேரக்டர், அவருடைய குணநலங்கள், அவருடைய அந்த நாலேஜ், 2 வயசு குழந்தையா இருக்கும்போது போயம் எழுதியிருக்காரு, கவிதை எழுதியிருக்காரு.
நமக்கு இன்னைக்கு வரை கொடுத்தா எழுத தெரியாது, என்ன எழுத சொல்லுவோம். இப்ப எல்லாரும் கையில பேப்பர் கொடுத்து கௌரவரை பத்தி ஒரு அழகான பாட்டு எழுதுன்னு எழுத முடியுமா? தலையை போட்டு உடச்சு என்ன எழுதுறது? 2 வயசு குழந்தையா இருந்தப்போ பக்தி வினோத் தாக்கூர் வந்து கிருஷ்ணரை பத்தி பாட்டு எழுதுற. நீங்க பாருங்க, பக்தி வினோத் தாக்கூருடைய சாங்ஸ் எல்லாமே, அவருடைய பாடல்கள் எல்லாமே வேதங்களுடைய சாரமா இருக்கு. சரணாகதி, கோபிநாத், மமமன மந்திரே. அவருடைய பக்தி வினோத் தாக்கூர் வந்து எந்த அளவுக்கு கிருஷ்ணர் மேல அன்பு வச்சிருக்காரு, அவருடைய அன்பு எவ்வளவு ஆழமானது, அவர் எந்த அளவுக்கு கிருஷ்ணரை வந்து அனுபவிக்கிறாரு, அவர் எந்த அளவுக்கு கிருஷ்ணரை வந்து அவரை ரசிக்கிறாரு, அவர் எந்த அளவுக்கு கிருஷ்ண உணர்வுல லயிச்சு போயிருக்காரு. அவருடைய ஃபீலிங்ஸ், அவருடைய பாடல் முழுவதும் அவருடைய உணர்வுகள் வெளிப்படும். பக்தி வினோத் தாக்கூருடைய பாடல் முழுவதுமே எண்ணற்ற பாடல் எழுதியிருக்காரு. அந்த பாடல்கள் முழுவதுமே அவருடைய உணர்வு, அவருடைய ஃபீலிங்ஸ், அவருடைய கிருஷ்ண பிரேமம், அவர் கிருஷ்ணன் மேல வச்சிருக்கிற அன்பு, அவருடைய பக்தியினுடைய ஆழம், இதெல்லாம் பார்க்கணும். நம்ம சாதாரணமா எழுத முடியாது அப்படிலாம். அந்த அளவுக்கு கிருஷ்ணன் மேல அன்பு இருந்தாலும் எழுத முடியும். 2 வயசு குழந்தை இருக்கும்போது எழுத ஆரம்பிச்சிட்டேன். அவங்க பக்தி வினோத் தாக்கூர் இந்த பூமியில வந்த போதே அவர் வந்து ஒரு சாதாரண நபர் அல்ல, அவர் வந்து இறைவனால் அனுப்பி வைக்கப்பட்டவர். அவர் பகவானுடைய மெசஞ்சர். அவரு இறைவனுடைய செய்தி, பகவானுடைய கட்டளை, அவருடைய விருப்பத்தை எடுத்து சொல்றதுக்காக வந்திருக்காரு. சைதன்யம் அப்படி போதனைகளை பிரச்சாரம் செய்யறதுக்காக வந்திருக்காரு. 2-3 இடங்கள்ல வந்து முன்கூட்டி அறிவிச்சு. அவங்க தாத்தாவுக்கு தெரியும், பக்தி வினோத் தாக்கூருடைய தாத்தாவுக்கு தெரியும் இந்த குழந்தை பிற்காலத்தில் ஒரு பெரிய பக்தனா வருவான். அப்புறம் அவங்க வீட்டு பக்கத்துலேயே ஒரு முசல்மான் இருந்தார். அவர் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலி ஆன்மீகத்துக்கு ரொம்ப ஈடுபாடு. அவர் சொல்றாரு, இந்த கேதார்நாத் வந்து பிற்காலத்தில் ஒரு பெரிய ஆச்சாரியனா வருவாரு. அஷ்டாவஜாசம் அந்த ஜோதிடரும் சொல்றாரு, இந்த குழந்தை டெஃபினட்டா பிற்காலத்தில் ஒரு பெரும் பண்டிதனா வருவார், ஆச்சாரியனா வருவார். சின்ன வயசுலேயே நிறைய அற்புதங்கள். அவருடைய குழந்தை பருவத்திலேயே அவர் எந்த அளவுக்கு கிருஷ்ண உணர்வுலையும் பகவானை பற்றி எவ்வளவு ஆர்வம் உள்ளவராக இருந்தார். அவங்க தாத்தா வந்து ராமநாமம் சொல்லி கொடுத்தாரு. நீ எப்போ ராமநாமம் சொல்லிட்டே இரு, ராமநாமம் உனக்கு எப்பவுமே பாதுகாப்பு. ராமநாமம் சொல்லிட்டு இருந்தா உனக்கு எந்த துன்பம் ஏற்படாது, உனக்கு எந்த துஷ்ட சக்தி உங்ககிட்ட வராது, இந்த பேய் பிசாசு இந்த மாதிரி துஷ்ட ஜந்துக்கெல்லாம் உங்ககிட்ட வராது, நீ எப்பவுமே ராமநாமம் சொல்லிட்டு இருக்கு. அப்படி ராமநாமத்தை வந்து சின்ன குழந்தையிலேருந்து சாண்டிங் வந்து சின்ன குழந்தைலேருந்து ஆரம்பிச்சிட்டாரு. சாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஹரே ராம 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 சாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஹரே கிருஷ்ணா. இந்த 2 முறை அவர் டெஸ்ட் பண்ணார். ஒரு முறை வந்து அந்த கிராமத்தில், அவங்க இருந்த கிராமத்தில் ஒரு மரத்து மேல ஒரு பிசாசு இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து அந்த வழியா போறவங்க எல்லாம் பணம் வசூல் பண்ணிட்டு இருந்தா ஒரு ஆள், ஒரு மந்திரவாதி என்ன பண்ணாரு, ஒரு பெரிய மரத்துக்கு மேல ஒரு பிசாசு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல வரவங்க எல்லாம் நான் வந்து உங்களுக்காக இந்த பிசாசை ப்ரேயர் பண்ணுவேன், அதெல்லாம் உங்களை எல்லாம் நான் பிரார்த்தனை நடத்தி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு ஏமாத்திட்டு. பக்தி ஒரு சின்ன பையன் தான், அந்த பையன் மாதிரி தான் இருப்பார். அவர் வந்து அவங்க தாத்தா சொன்னாரு, இந்த மாதிரி ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னா இந்த பேய் பிசாசுல கிட்ட வராது. அப்ப அந்த மரத்துல பேய் இருக்குன்னா அப்ப நான் சொன்னா வருதா பார்க்கலாம், இல்லை ஓடி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அவர் சொல்றாரு இல்லையா, அங்க மரத்துல பேய் இருக்குன்னு சொல்றாருல, அங்க உட்காந்து நைட் உட்காந்து சேன் பண்ணிட்டு இருக்காரு. ஹோல் நைட் அங்க சேன் பண்றாரு. அப்படி எதுவுமே நடக்கல. ஏன்னா அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, இவர் ஏமாத்துறாரு, இவர் வந்து அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, ஏமாத்திட்டு இருக்காரு. இன்னொரு மந்திரவாதி என்ன பண்ணாருன்னா, ஒரு மண்டை ஓட்டு இருக்கு இல்லையா, அந்த மண்டை ஓட்டை தலையில கவுத்தி அதுல தண்ணி ஊற்றினா அது ஓவர் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கு, அதை நான் ஃப்ளோ பண்ணாமல் நிறுத்துவேன், அது வந்து நிறைய காயின்ஸ் எல்லாம் நான் எடுத்து தருவேன், இந்த மாதிரி எதுவும் சீட்டிங் பண்ணிட்டு இருக்கேன். இவர் அதுவும் வந்து தப்பு, ஏமாத்துறாருன்னு காமிச்சு கொடுத்தேன், இந்த ஃப்ராடு பண்றாங்க. தென் அவங்க பக்தி வினோத் தாக்கூர் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு முசல்மான் இருந்தார். அவர் வந்து எப்பவுமே தொழுகை எல்லாம் பண்ணி நல்லா இறைவனை வழிபட்டுட்டே இருப்பார். அப்ப பக்தி வினோத் தாக்கூர் போய் கேட்கிறாரு, நீங்க என்ன பண்றீங்க? சின்ன குழந்தைல கேள்வி கேட்கும் இல்லையா வீட்டுல, என்ன எதுக்கு சேன் பண்ணணும், யாரு சேன் பண்றீங்க, கிருஷ்ணர் யாரு, இந்த மாதிரி குழந்தைகள்லாம் கேள்வி கேட்டுட்டே இருக்கும்.
பக்திவினோத் தாக்கூர் போய் கேட்கிறாரு, கடவுள் யாரு? அவர் சொல்றாரு, ஓ கேதார்நாத் பாபு, கேதார்நாத் பாபு, நாங்க வந்து ரஹீம்னு சொல்றோம், நீங்க ராம்னு சொல்றீங்க. கடவுள் ஒத்துருதான், கடவுள் ஒத்துருதான். எங்க மார்க்கத்துல நாங்க ஒரு மாதிரி வழிபடுறோம், நீங்க உங்க ராமனுடைய நாமத்தை சொல்றீங்க. ஆமத்து நம்ம எல்லாருமே கடவுளை வழிபட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு பேசும்போது பக்திவினோத் தாக்கூர் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆகுறாரு. அவர் கடவுளை ஒத்துக்கிறாரு, கடவுள் இருக்காருன்னு ஒத்துக்கிறாரு. அவர் வேற ரூபத்துல அவர் அறிய முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. இந்த 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 மாதிரி பதில்கள் வந்து அவருக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுத்தது. இன்ஸ்டா கடவுள் இல்ல, நான் கும்பிடுற சாமி தான் கரெக்ட் அப்படிலாம் சொல்லாம அவர் கரெக்டா சொன்னார். பக்திவினோத் தாக்கூர் வெரி ஹாப்பி. அதுக்கப்புறம் அவங்க வீட்டு அந்த தெருவிலேயே வந்து இந்த கோயில்ல விக்கிரகம் பண்ணக்கூடிய ஸ்தபதி ஒருத்தர் இருந்தார். அவர் கோயில்ல வந்து நிறைய விக்கிரகங்கள்லாம் செய்வார். அந்த ஸ்தபதி போய் கேட்கிறார், இந்த இது நீங்க பண்றீங்களே, இதுல கடவுள் இருக்காரா? எப்படி நம்புறீங்க நீங்க கடவுள் இருக்காருன்னு? எல்லாரும் வழிபடுறாங்க, கோயில்ல வந்து விக்கிரகம் வச்சு வழிபடுறாங்க, எப்படி சொல்றீங்க இதுல கடவுள் இருக்கா? அப்ப நீங்க தான் கடவுள் உருவாக்குறீங்களா? சின்ன குழந்தைல நிறைய கேள்வி கேட்கல. அது மாதிரி ரொம்ப இன்டெலிஜென்ட்டா போய் கேட்கிறாரு, நீங்க வந்து இந்த விக்கிரகம் பண்றீங்க இல்லையா, அப்ப நீங்க தான் கடவுளை உற்பத்தி பண்றீங்களா? நீங்க தான் கடவுளை வந்து உருவம் கொடுக்குறீங்களா? நீங்க தான் கடவுளை வந்து உருவாக்குறீங்களா? அவர் சொன்னார், இல்ல இல்ல கேதார் பாபு, நான் கடவுள் எல்லாம் உருவாக்கல. புராணங்கள்ல வந்து கடவுள் இப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கு. நான் எனக்கு வந்து விக்கிரகம் பண்றது மட்டும்தான் என் வேலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, பிராமணர்கள், பண்டிதர்கள், ஆச்சாரியர்கள்லாம் அந்த பூஜையை செஞ்சு அந்த தேவதையை வந்து அதில் வரவேற்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கௌர்னித்தாய் விக்கிரகம் வந்து ஒரு ஸ்தபதி பண்றேன். அதுக்கப்புறம் ஆன்மீக குரு என்ன பண்ணுவாரு, ஆன்மீக குரு வந்து நமக்காக பகவான்கிட்ட பிரார்த்தனை செய்வார். ஓ பகவானே, நாங்கெல்லாம் வந்து இந்த 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 கட்டுண்ட வாழ்க்கையில ஜீவாத்மாக்கள் உங்களை மறந்து போயிருக்காங்க, உங்களை நேருக்கு நேரம் பார்க்க முடியல, அதெல்லாம் தயவுசெய்து நீங்க இந்த விக்கிரகத்துல வந்து நாங்க பண்ணக்கூடிய சேவையை ஏத்துக்கங்க அப்படின்னு ஒரு தூய பக்தருடைய பிரார்த்தனையினால பகவான் அந்த விக்கிரகத்துல எழுந்ததுல சம்மதிக்கிறேன். அது தபதி சொல்றாரு, நான் வந்து விக்கிரகம்லாம் பண்றதுதான் என் வேலை. அதுக்கப்புறம் அந்த பகவானின் விக்கிரகத்துல ஆவாகனம் பண்ணி வர வைக்கிறது அந்த ஆச்சாரியன்மார்கள், பண்டிதன்மார்கள், பிராமணர்கள் அவங்க செய்வாங்க. பக்திவினோத் தாக்கூர் அந்த ஸ்டேட்மெண்ட் அவர் ஹாப்பி ஆயிட்டார். சின்ன வயசுலேயே பக்திவினோத் தாக்கூர் பகவத்கீதா, பாகவதம், ராமாயணம், ஈவன் குரான், பைபிள் எல்லாம் படிச்சிருக்காரு. அவர் இனிஷியலி வந்து ஸ்டார்ட் பண்ண ஸ்கூல் வந்து சாதாரண ஸ்கூல்ல, அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் ஸ்கூல்லையும் படிச்சிருக்காரு. பிரிட்டிஷ் ஸ்கூல்ல படிச்சு அவர் இங்கிலீஷ்ல வந்து வெரி வெல் நாலேஜ். ஆக்சுவலி சான்ஸ்கிரிட், இங்கிலீஷ், பெங்கால். அப்பெல்லாம் ஒரு 100-150 வருஷத்துக்கு முன்னாடி சின்ன குழந்தையா இருக்கும்போது கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. பக்திவினோத் தாக்கூர் ஒரு 11 வயசு இருக்கும், அவருக்கு ஒரு 6 வயசு குழந்தைய கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. அது பால்ய விவாகம்னு சொல்லுவாங்க, சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிடுவாங்க. அது செவரல் ரீசன் இருக்கு, அது பாசிட்டிவா நெகட்டிவா நம்ம ஆராய்ச்சியில பண்ண முடியாது, அதுக்கான தகுதி இப்போ கிடையாது. பட் ஆனால் ஒரு விஷயம் நம்பினாங்க, ஏன்னா இப்போ சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அந்த பையனுக்கு தெரியும் எனக்கு ஒரு வைஃப் இருக்கா, எனக்கு ஒரு மனைவி இருக்கா, அந்த பொண்ணுக்கு தெரியும் எனக்கு ஒரு கணவர் இருக்காங்க. இந்த 2 பேரும் வேற யாரும் சிந்திக்க மாட்டாங்க, அவங்க 2 பேரும் மட்டும் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஈவன் இப்ப கூட நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா, நான் வந்து என் அக்கா பொண்ணை கல்யாணம் பண்ண போறேன், அந்த அக்கா பொண்ணை மட்டும்தான் அவன் நினைப்பான். அந்த பொண்ணு என் மாமாவை கல்யாணம் பண்ண போறேன். தென் வேற ஆண்களையும், ஒரு பெண் வேற ஆணை நினைப்பதற்கோ ஒரு ஆண் வேற பெண்ணை நினைப்பதற்கோ வாய்ப்பு இல்லை. ஸோ அவங்க வந்து அதுல பிக்சட் ஆயிட்டாங்க. அப்ப என்ன ஆகுங்கன்னா, குழந்தையிலேயே கல்யாணம் பண்ணிடுவாங்க. அவங்க இளமை பருவம் வர வரைக்கும் அவங்க அப்பா அம்மா வீட்டில் இருப்பாங்க. தென் இளமை வந்ததுக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் சேர்த்து வச்சிருவாங்க. இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்தது முதல்ல. ஸோ பக்திவினோத் தாக்கூர் டைம்ல வந்து அவருக்கு 11 வயசு இருக்கும்போது கல்யாணம் ஆயிடும். ஆனா அவர் லைஃப் லாங் நிறைய சோதனைகள் தான் இருந்தது. அப்பாவும் சின்ன வயசுல இறந்து போனாங்க, அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துனாங்க, கல்யாணம் பண்ண மனைவியும் இறந்து போனாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு கல்யாணம் பண்ணாங்க, அப்புறம் வேலை இல்லாம படிச்சு முடிச்சுட்டு ஸ்கூல்ல சாதாரண ஒரு டீச்சரா ஸ்டார்ட் பண்ணார். ஒரு கேரியர் ஒரு சாதாரண ஸ்கூல்ல, கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சரா ஸ்டார்ட் பண்ணார். தென் அவருடைய டெடிகேஷன், அவருடைய அந்த சேவை மனப்பான் பார்த்து தென் அவர் ஹெட் மாஸ்டர் ஆனார். அதுக்கப்புறம் கோர்ட்ல மேஜிஸ்ட்ரேட் ஆனார். அப்படியே மெட்டீரியலையும் அங்கங்க நிறைய பௌதிகத்துல நிறைய கஷ்டங்களை சந்திச்சு அதுல மேல வந்திருக்காரு. அதே ஸ்பிரிச்சுவலி அதே மாதிரி, ஆன்மீகத்திலும் அதே மாதிரிதான். இவ்வளவு சேலஞ்சஸ் இருக்கு. இந்த மாதிரி போலி சம்பிரதாயத்திலிருந்து காப்பாற்றி உண்மையான சம்பிரதாயத்தை வந்து ஸ்தாபனம் பண்ணுச்சு. ரூப கோஸ்வாமியுடைய உண்மையான போதனைகளை வந்து ஸ்தாபனம் செய்யணும்.
அது பெரிய சவால் அவருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா நெட்ல போய் செக் பண்ணா அவருடைய ஸ்கெட்யூல் இருக்கும். பக்திவினோத் தாக்கூருடைய டே டு டே ஆக்டிவிட்டிஸ். ஒரு நாளைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 மணி நேரம் தான் தூங்குவார். அந்த 3 மணி நேரம் ஒரே தூக்கம் கிடையாது. ஒரு 1/2 அன் ஹவர் ரெஸ்ட் எடுப்பாரு, அப்புறம் எந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு புக் எழுதுவார், அப்புறம் ஆஃபீஸ் போயிடுவார், கோர்ட்டுக்கு போவார். கோர்ட்டுக்கு போயிட்டு வந்துட்டு அவருடைய பிரசாதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும். 2 சப்பாத்தி, ஒரு டம்ளர் பால், அப்புறம் கொஞ்சம் ரைஸ் தால், அவ்வளவுதான் பிரசாதம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப எளிமையான வாழ்க்கை. கொஞ்சம் பிரசாதம், கொஞ்சம் தூக்கம், ஆனா மீதி நேரம் பூரா சாஸ்திரங்களுக்கு விளக்கம் எழுது. 100கணக்கான சாஸ்திரங்களுக்கு கமெண்ட்ரி விளக்கம் கொடுத்திருக்காரு. 100கணக்கான புஸ்தகங்கள். சாஸ்திரம் எழுதுறது, மொழிபெயர்ப்பு செய்யறது, பாடல்கள் எழுதுறது, விருந்தினர்கள் உபசரிப்பது, பிரச்சாரம் செய்யறது, கோர்ட்ல உள்ள விவகாரங்களை பார்க்கறது, வீட்டில் வந்து ஃபேமிலிக்கு தேவையான, குடும்பத்துக்கு தேவையானது பண்றது. ஐடியல் எக்ஸாம்பிள் ஒரு கிரகஸ்தர் எப்படி இருக்கணும். காலையில் கூட பேசிட்டு இருந்தோம். ஈவன் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வர பக்திவினோத் தாக்கூர் அவருடைய சங்கம் வேணும்னு ஆர்வப்பட்டாங்க, அவருடைய அசோசியேஷன் வேணும். அப்பேற்பட்ட ஒரு சச்ச பயணியர், அந்த மாதிரி ஒரு ஜெனுவன் பர்சன். அவர் எடுத்துட்ட வேலையிலும் கரெக்டா இருந்தார். இன்னைக்கெல்லாம் இந்தியாவில் வந்து நீங்க மலேசியாவில் எப்படின்னு தெரியல, இந்தியாவில் ஒரு கோர்ட்டு கேஸ்ன்னு போனா அது வருஷ கணக்காக கிடைக்கும். பக்திவினோத் தாக்கூர் பீரியட்ல அவர் கோர்ட்ல மேஜிஸ்ட்ரேட்டா உட்கார்ந்தப்போ அன்னைக்கு என்ன கேஸோ அன்னைக்கே ஜட்ஜ்மெண்ட். ஒரு 40 கேஸ் அன்னைக்கு அந்த 40 கேஸ்க்கும் அன்னைக்கே ஜட்ஜ்மெண்ட். தாக்கூர் பக்திவினோத் கி அங்கேயும் பர்ஃபெக்ட். அதனால பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து இவர் என்ன சச்ச பர்சனாலிட்டி, என்ன மாதிரி ஆள் அவரு. அவங்க கோர்ட்ல இருந்து அவங்க வீட்டுக்கு ஒரு தனி ட்ராக்கே போட்டு கொடுத்துட்டாங்க. நீங்க இன்னைக்கு பெங்கால்ல போனா கிருஷ்ணன் நகர்ல ஒரு தனி ட்ராக் இருக்கும், ரைட் ட்ராக். பக்திவினோத் தாக்கூருடைய ஸ்ட்ரீட் வரைக்கும் போட்டு விட்டாங்க. அது ஜெய தாக்கூர் பக்திவினோத் கி. அந்த மாதிரி உட்காந்து சாஸ்திரங்கள்லாம் படிச்சு பகவத்கீதா, பாகவதம், பைபிள், குரான் எல்லா எக்ஸ்பர்ட்லயும் அவரு. ஜெய். தென் அதுக்கப்புறம் அவருக்கு சைத்தன்ய சரிதாமிர்தம் ஒரு காப்பி கிடைச்சது, ஒரிஜினல் சைத்தன்ய சரிதாமிர்தம். அதை படிச்சதுக்கு அப்புறம் தான் பக்திவினோத் தாக்கூர் 100% வந்து இந்த சைத்தன்ய டீச்சிங் வந்து நம்ம இது பண்ணணும், ப்ரீச் பண்ணணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த சைத்தன்ய போதனைகள் தான் இந்த யுகத்துக்கான முக்கியமானது அப்படின்னு அதை வந்து சீரியஸா எடுத்துட்டு ப்ரீச் பண்ணார். பக்திவினோத் தாக்கூர் உடைய டைம்ல அப்போ வந்து அவரு ஒரு பெங்கால் சின்ன சின்ன கிராமம் இருக்கும். இப்ப நம்ம நாமகாட்டா சென்டர் சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் அவர் தான் ஸ்டார்ட் பண்ணுது. அங்கங்க சின்ன சின்ன ஊர்களில் போய் பிரச்சாரம் செஞ்சு அங்க பக்தர்கள் குழுவை உருவாக்குது. இந்த மாதிரி ரொம்ப அழகழகான லீலைகள். அவருக்கு நிறைய குழந்தை இருந்தாங்க, ஒரு 8-10 குழந்தைங்க. ஆனாலும் ஒரு பாவட்ட பிரார்த்தனை பண்ணார், எனக்கு இன்னொரு குழந்தை கூட வேணும். அந்த குழந்தை வந்து முழுக்க முழுக்க கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் செய்யறதுக்கே வேணுங்க. எப்படி வந்து கௌதம மகரிஷி தேவகுதியும் வந்து கபில வாசுதேவர் குழந்தையா வந்தாங்களோ, கபில வாசுதேவர் பகவானே வந்து அவங்க குழந்தையா வந்தாங்க. அதே போல பக்திவினோத் தாக்கூருக்கு பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் ரொம்ப பியூட்டிஃபுல். அது அவங்க ஜெகநாத்பூரியில், அப்போ அவங்க வந்து பக்திவினோத் தாக்கூர் ஜெகநாத்பூரியில் மேஜிஸ்ட்ரேட்டா இருக்காரு. நீங்க அந்த ரத வீதி இருக்குல்ல, சேரியட் ரோடு, அந்த கிராண்ட் ரோடு, அங்க வந்து கௌடி மட் இருக்கு. அதான் பக்திவினோத் தாக்கூர் ஹவுஸ் ஆக்சுவலி, அதான் அவங்க வீடு. குழந்தை பிறந்திருக்கு. எப்படியாவது பக்திவினோத் தாக்கூர் வந்து ஜெகநாதருடைய கருணை இந்த குழந்தை கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்றாரு. அப்ப கரெக்டா ரத யாத்திரை வருது. ரத யாத்திரை வந்து ரதம் ஜெகநாதர் வந்து ரத யாத்திரைக்குள்ள அவர் விரும்பினாதான் போவார். அவர் வேற மூட்ல இருப்பாரு ரத யாத்திரையில. அது ஒரு பெரிய ஸ்டோரி. அது கரெக்டா பக்திவினோத் தாக்கூர் வீடு முன்னாடி வந்து ரதம் நின்று போயிடும். போட்டு ஆயிரக்கணக்கான பேர் இழுக்கிறாங்க. ராஜா யானையை கொண்டு வந்தாரு, யானை வந்து தள்ளுது, என்ன தன்னான் ரதம் நகரவே இல்லை. இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு பக்திவினோத் தாக்கூர் ஓடி போய் இந்த குழந்தைய எடுத்துட்டு வர்றாரு. குழந்தை எடுத்துட்டு வந்து ஜெகநாதருடைய பாதத்துல வச்ச உடனே அந்த காரண்ட் அப்படி நடுவி கீழே விழுது. பக்திவினோத் தாக்கூர் புரிஞ்சுட்டாரு, இது வந்து பகவானுடைய சக்தி குழந்தை தான், சக்தியில் பலிக்கப்பட்ட குழந்தை தான். விமல் பிரசாத், ஜெகநாதருடைய பிரசாத், விமலாவுடைய பிரசாத், அவர் தான் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர். ஜெய் ஸ்ரீ பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் கி.
அவரு பூரியில நிறைய இன்சிடென்ட் இருக்கு, நிறைய சம்பவம் நடந்திருக்கு. அவர் என்ன பண்ணாரு, ஒரிசால வந்து பூரியில மேஜிஸ்ட்ரேட்டா இருந்த போது அந்த கோயில்ல வந்து நிறைய ஊழல் பண்றாங்க. கோயில்ல வந்து ராஜாவே வந்து கவர்மெண்ட்ல வர அந்த கோயிலுக்கு வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி எல்லாம் ப்ராப்பரா இது பண்ணாம அவர் வந்து அதுல நிறைய திருட்டு வேலை பண்றாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க கவர்மெண்ட். பட் யாரு போய் கேட்கறது? நம்ம ஊர்ல சொல்ல பூனைக்கு யாருன்னா மணி கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. யாரு போய் கேட்பா? எல்லாம் பயந்துக்கிறாங்க. ராஜாட்ட போய் கேட்டா ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோ, ஏதோ வம்பாயிடுமோ, யாரு கேட்கறது? அப்போதான் வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, பக்தி வினோத் தாக்கூர் கோயிலுடைய கமிட்டியில ஒன் ஆஃப் த ட்ரஸ்டியா போடுறாங்க. நீங்க போட்டீங்க நிறைய வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க ஜனங்களோட ப்ராப்பர்ட்டியை, நீங்க கண்டுபிடிக்கணும், எங்க தப்பு நடக்குதுன்னு கண்டுபிடிங்க. பக்தி வினோத் தாக்கூரை கண்டுபிடிச்சிட்டாரு. ராஜா தான் பண்றாரு. கோயில வந்து வருமானத்தை அவரே எடுத்துக்கிறாரு. ப்ராப்பரா யூஸ் பண்றதில்ல, அதுக்கு ப்ராப்பரா அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்றதில்ல, கண்டுபிடிச்சு கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணிட்டாரு எல்லா டீட்டெயில். ராஜாவுக்கு பயங்கர கோபம், இவர் மேல பயங்கர கோபம். இவரை கொல்லாம விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 30 நாள் யஜ்ஞம் பண்றாரு. நிறைய பிராமணர் வர வச்சு இந்த தாந்திரிகம் எல்லாம் பண்ணி, மாந்திரிகம் அந்த தாந்திரிகம் எல்லாம் பண்ணுவாங்க. இந்த பெங்கால்ல கேரளால ரொம்ப ஃபேமஸ். ஏதாவது துஷ்ட தேவையெல்லாம் அழைச்சி யாரையாவது தொந்தரவு பண்றதுக்கான வேலைகள்லாம் செய்வாங்க. அப்ப என்ன பண்ண, அந்த ராஜா வந்து பக்தி வினோத் தாக்கூரை கொல்லணும்னு சொல்லிட்டு 1 மாசமா வந்து கடுமையா வந்து யாகம் செஞ்சு பிராமணரை வச்சு ஒரு துஷ்ட தேவதை ஏவி விட்டார். அது பக்தி வினோத் தாக்கூரை கொல்லல, அந்த ராஜாவோட பையனையே கொண்டுடுச்சு. பக்தி வினோத் தாக்கூரை யார் நெருங்க முடியும்? அவர் கௌத சக்தி ஸ்வரூபாய். சைத்தன்ய மாவுடைய எம்பவர்ட் இன்கார்னேஷன். He was empowered by Lord Chaitanya. சைத்தன்ய மாவுக்கு சக்தி அளிக்கப்பட்டது. இன்னொரு முறை என்ன நடந்தது, இன்னைக்கு காலையில் பேசிட்டு ரொம்ப அழகான பாசிட்டிவ் வருது. பிசைக் சேனான்னு ஒரு யோகி, பிசைக் சேன் ரொம்ப ஃபேமஸ் யோகி. அவர் அந்த ஒரு 150 இயர்ஸ் 150 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஒரிசால வந்து ஒரிசா பெங்காலி வாஸ் வெரி ஃபேமஸ். அவர் வந்து நான் மகாவிஷ்ணுடைய அவதாரம் சொல்லிட்டு இருந்தார். பிசைக் சேன் என்ன சொன்னாரு, நான் தான் மகாவிஷ்ணுடைய அவதாரம். 2 பிரதான சீடர் கூட வச்சுட்டு ஒருத்தனுக்கு பிரம்மா வேஷம் போட்டு விட்டார், ஒரு சிவன் வேஷம் போட்டு விட்டார். இவர் பிரம்மாவுடைய அவதாரம், சிவனுடைய அவதாரம், 2 பேரும் எனக்கு தான் சேவை பண்ணிட்டு இருக்காங்க, நான் தான் ஜெகநாதன் சொல்லிட்டு இருந்தேன். அவன் வந்து டைரக்டா பிரஸ் மீட் கொடுக்குறான். பத்திரிகையாரெல்லாம் கூப்பிட்டு, நான் தான் மகாவிஷ்ணுடைய அவதாரம், நான் வந்து இன்னும் கொஞ்ச நாள் பிரிட்டிஷ்காரங்க இந்த நாட்டை விட்டே விரட்டி அடிப்பேன், பிரிட்டிஷ்காரங்க என்கிட்ட சரண்டர் ஆக வேண்டி வரும், நான் சும்மா விட மாட்டேன். இது வந்து பிரிட்டிஷ் ஆபீசருக்கு இந்த நியூஸ் போயிடுச்சு. இவனுக்கு என்ன பண்ணலாம், அவங்களுக்கு பயம் வேற. ஏன்னா இந்த யோகிகள்லாம் வந்து எப்ப என்ன செய்வாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி இந்த அவங்களுடைய யோகி பவரை வந்து மிஸ்யூஸ் பண்ணுவாங்க, தங்களுடைய யோக சித்திகளை தவறா பயன்படுத்துவாங்க. இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு பயம். ஏன்னா thousands ஆஃப் ஃபாலோவர்ஸ் அவனுக்கு. பிசைக் சேனாக்கு வந்து ஆயிரக்கணக்கான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவர் கடவுள் அவருடைய அவதாரம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. என் கடவுள் வந்துட்டாரு, அவர் பேசினா அழகு, அவர் பாடினா அழகு, அந்த மாதிரி அவரை கடவுளுடைய அவதாரமாவே நினைச்சிட்டு இருக்காங்க பிசைக் சேனா. என்ன பண்றது தெரியல. அப்பதான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு வந்து பக்தி வினோத் தாக்கூர் ஞாபகம் வந்துச்சு, இந்த கேஸ் அவர்கிட்ட கொடுத்துருவோம். ஏன்னா ஆல்ரெடி அவர் வந்து ஸ்பிரிச்சுவல்லையும் வந்து ஜென்யூன் ஆன்மீக விஷயங்களும் உண்மையா பயிற்சி பண்றாரு. பர்ஃபெக்ட் ஸ்பிரிச்சுவலிஸ்ட். ஆன்மீக வாழ்க்கையிலும் நேர்த்தியா இருக்காரு. அவருக்கு அரசாங்க வேலையும் கரெக்டா பண்றாரு. இந்த கேஸ் அவர் தான் கரெக்டா நாள் டீல் பண்றது. என்ன பண்ணாங்க, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து பக்தி வினோத் தாக்கூரை கூப்பிட்டு இந்த கேஸ் ஹேண்ட் அவுட் பண்ணாங்க. நீங்க தயவுசெய்து இதுக்கு வந்து நீங்க எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுங்க, இவர் வந்து கடவுளுடைய அவதாரம் சொல்லிட்டு இருக்காரு, நிறைய பேர் அவரை ஃபாலோ பண்றாங்க, எங்களுக்கு இந்த கேஸ் டீல் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீங்க தான் டீல் பண்ணணும். பக்தி வினோத் தாக்கூர் என்ன பண்ணாரு, கொஞ்சம் கான்ஸ்டபிள்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போலீஸ் வேன் எடுத்துட்டு நேராக போனார், அவருடைய ஆசிரமத்துக்கு போனார். இந்த போனா ஆயிரக்கணக்கான பேர் அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிசைக் சேனா பக்தி வினோத் தாக்கூரை பார்த்த உடனே சொல்றாரு அவரு, ஏ கேதார் பாபு, யூ நோ ஹூ ஐ ஆம், நான் யார் தெரியுமா? நீ அங்க ஜெகநாதர் போறிய, அவர் இல்ல, நான் தான் ஜெகநாத், இங்க வா. நீ ஏன் அந்த ஜெகநாத் போற, அது மரம் இல்ல. சொன்ன உடனே பக்தி வினோத் தாக்கூர் பயங்கரமான கோபம். இவன் வந்து ஏற்கனவே தன்னை வந்து கடவுளுடைய அவதாரம் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கா, எங்கிட்டயே என்ன துணிச்சல் இருந்து அப்படி பேசுவான். அவனை அரெஸ்ட் பண்ணி ஜீப்ல ஏற்று சொல்லிட்டேன். அவனை அரெஸ்ட் பண்ணி சீட்டர், அவன் ஏமாத்திட்டு இருக்கான், அவனை கைது பண்ணி ஜீப்ல ஏற்றுக்கணும். அவனுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் வந்து ஜீப்பை மறிச்சிட்டு ஒரே ரகலை விடமாட்டானாங்க. எங்க பகவான் எப்படி நீங்க அரெஸ்ட் பண்ணலாம்?
எங்க பகவானை நீங்க அரெஸ்ட் பண்ண விட மாட்டோம். இன்னைக்கும் இந்தியாவில் நிறைய பகவான் இருக்காங்க. அம்மா பகவான், ஐயா பகவான், ரோட்ல போற பகவான், பக்கத்து வீட்டுக்கார பகவான், எழுத்து வீட்டுக்கார, நிறைய பகவான் இருக்கு. இந்தியாவில் கம் டு இந்தியா there are so many பகவான் சார். பஞ்சமே இல்லை பகவானுக்கு. கிருஷ்ணர் இருக்கும்போதே ஒருத்தர் தன்னை பகவான் சொல்லலாம். அப்புறம் இப்பெல்லாம் இல்லையா, கிருஷ்ணர் இருக்கும்போதே பவுண்டரக வாசுதேவன் ஒருத்தர், அவர் கிருஷ்ணர் மாதிரியே வேஷம் போட்டு எக்ஸ்ட்ரா 2 கை வச்சுட்டு அவர் கிருஷ்ணர் மாதிரியே அலங்காரம் பண்ணிட்டு சங்கு சக்கரெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் பார்க்கறது கிருஷ்ணர் போலே இருக்கார். அவர் ஒரு நாள் செய்தி அனுப்புறார் துவாரைக்கு செய்தி போகுது. இந்த மாதிரி என்னது, அந்த பவுண்டருக்கு ஒரு மெசேஜர் அனுப்பிச்சிருக்காரு. அவர் நேராக துவாரைக்கு வந்தார். துவாரைக்கு காவலர் கேட்குற, நீங்க யாரு? நான் வந்து பவுண்டரக ராஜாவுடைய ஊர்ல இருந்து வரேன். ஓ அப்படியா, சரி. ராஜாதி ராஜ ராஜமார்த்தாண்ட ராஜகம்பீர வாசுதேவ் கிருஷ்ண பகவானுக்கு ஜெய் ஹோ. அந்த 2 காவலாளி உள்ள போனாங்க. ஓ பிரபு, உங்களை பார்க்க பவுண்டரகன் மெசேஜர் அனுப்பிச்சிருக்காரு. ஓகே, வர சொல்லுங்க, என்ன சொல்லியிருக்காரு? அப்படி அந்த ஓலைச்சுவடி திறந்தாங்க. ஏய் கிருஷ்ணா துவாரகா வாசுதேவா, பவுண்டரகன் எழுதியிருக்காரு. மரியாதையா நீ வந்து என்கிட்ட சரண்டர் ஆயிரு. நான் தான் ஒரிஜினல் வாசுதேவா, நீ டூப்ளிகேட்டு. மரியாதையா என் சங்கு சக்கரத்தை ஹேண்டில் பண்ணிரு, என்ன ஹேண்ட் அவுட் பண்ணிரு. நீ வச்சுட்டு இருக்கிற சங்கு சக்கரத்தை என்கிட்ட கொடுத்துடு, இல்ல நான் வந்து உன் தலையை சீவிடுவேன். இத செய்தி படிச்ச உடனே கிருஷ்ணா, பலராமர், சாத்திகி, உத்தவா, உக்ரசேனா எல்லாம் விழுந்து சிரிக்கிறாங்க. கிருஷ்ணனுக்கு ஆர்வம் அதிகமாயிடுச்சு அந்த பவுண்டர்களை பார்க்கறது. அவன் என்ன மாதிரி இருப்பான் அவன். சரி போய் தான் இப்போ ஒண்ணு வேண்டாம், உங்கள்கிட்ட யாராவது ஒருத்தர் வந்து உங்களை மாதிரியே ஒருத்தரை பார்த்தேன்னு சொன்னா நமக்கு ஆர்வம், அவங்க நாமளும் பார்க்கணும். ஓ என்ன மாதிரியே இருந்தாரு? ஆமா உங்களை மாதிரியே இருந்தாருங்க. சரி காமிக்கிறேன், நானும் பார்க்கிறேன். போட்டோ காமிங்க. ஆமா என்ன மாதிரி இருக்கிறாரு. அந்த மாதிரி கிருஷ்ணருக்கு அதுக்கு யாரா என்ன மாதிரி இருக்கா, நான் போய் பார்க்கலான்னு வந்துட்டாரு. அவர் பவுண்டரகனுடைய ஊருக்கு வந்துட்டாரு கிருஷ்ணா. கிருஷ்ணரே வியந்து போனாரு. அச்சு அசல்ல கிருஷ்ணன் மாதிரியே வேஷம் போட்டுட்டு இருக்கான் பவுண்டரகன். அப்ப எவ்வளவு தூரம் கிருஷ்ணரை மெடிடேட் பண்ணியிருப்பான் இல்லையா? கிருஷ்ணருடைய உடல் அசைவுகள் எப்படி இருக்கும், அவர் எந்த மாதிரி சிரிப்பாரு, எந்த மாதிரி பார்ப்பாரு, எந்த மாதிரி பேசுவாரு, அவர் எந்த மாதிரி அலங்காரம் பண்ணியிருப்பாரு, எந்த மாதிரி ஆடை உடுத்தியிருப்பாரு, அவருடைய பாடி லாங்குவேஜ் எல்லாம் எல்லாத்தையும் அப்படியே இமிடேட் பண்ணியிருக்காரு. எக்ஸ்ட்ரா 2 கையை வேற வச்சுக்கிட்டாரு. ஓகே, கிருஷ்ணர் கேட்டாரு, என்ன பார்க்கணும் உனக்கு? அவன் சங்கு சக்கரம் இருந்தா சக்கரம் விட்டுக்கணும், பிடிச்சுக்கணும் விட்டு. சக்கரம் தானே கேட்ட, விட்டுக்கணும் பிடிச்சுக்கணும் விட்டாரு. தலை சீகி போச்சு. ஆனா கிருஷ்ணர் எவ்வளவு கருணை வாய்ந்தவர். ஆச்சாரியர் சொல்றாங்க, பவுண்டரகனுக்கு சாரூபிய முக்தி கொடுத்தாரு கிருஷ்ணன். பவுண்டரகனுக்கு சாரூபிய முக்தி. இது அவ்வளவு சுலபம் இல்ல. யோகிகள் ஞானிகள் கூட சாயுஜ்ய முக்தி தான் அடைகிறாங்க. சாரூபிய முக்தி பக்தர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். கிருஷ்ணரை போல ரூபம் பக்தர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். யோகிகள் ஞானிகள்லாம் சாயுஜ்ய முக்தி தான், பிரம்மத்துலதான் போய் இருக்க முடியும். ஆனா பவுண்டரகனுக்கு கிருஷ்ணர் சாரூபிய முக்தி கொடுத்திருக்காரு. ஏன்னா எப்பவுமே கிருஷ்ணரே நினைச்சிட்டு இருந்திருக்காரு. அவர் மாதிரி ரூபம் வேணும், அவர் மாதிரி இருக்கும், அவர் மாதிரி இருக்கும், அவர் மாதிரி அவர் அப்படியே நினைச்சு அவர் கிருஷ்ணரே ஆயிட்டார். அந்த மாதிரி இந்த பிசிக்ஸ் என்ன வந்து எக்ஸ்ட்ரா வந்து இதெல்லாம் வச்சுக்கிட்டு தன்னை கழுவிட அவனை பிடிச்சி உள்ள போட்டு அவனை பிடிச்சி ஜெயிலில் அடிச்சுட்டாரு. பெரிய ஊரெல்லாம் ஒரே கலவரம், தீ பத்தி எரியுது, ஒரே கலவரம். டிசைபிள்ஸ் எல்லாம் கோர்ட்டு முன்னாடி வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல பெரிய தகராறு பண்றாங்க. என்ன பண்ணா, இந்த யோகி ஜெயிலுக்குள்ள உட்காந்துட்டு கடுமையா மாந்திரிகள்லாம் பண்ணி, பக்தி வினோத் தாக்கூரோட ஒரு பெண் குழந்தை இருந்தது, இந்த மாதிரி ஒரு சின்ன குழந்தை பக்தி வினோத் தாக்கூர். அந்த குழந்தைக்கு வந்து காலரா வந்து பெட்ல இருக்கு, உயிருக்கு போராடிட்டு இருக்கு, ஆல்மோஸ்ட் டெத் கண்டிஷன்ல இருக்கு. பக்தி வினோத் தாக்கூர் சிவியரா செஸ்ட் பெயின், ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி. இந்த ஹார்ட் அட்டாக் வந்தவங்க தெரியும் அவரோட வலி என்னன்னு, நமக்குலாம் அதை உணர முடியாது. ஹார்ட் அட்டாக் வந்தவங்க தெரியும் அவரோட வலி என்னன்னு. அந்த அவருக்கு எப்படி இருந்துதான், பக்தி வினோத் தாக்கூராவுக்கு ஹிருதயத்துல வந்து அப்படியே ஊசி வச்சு குத்துற மாதிரி, பாறை வச்சு அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. இவ்வளவு வேதனை, அவர் வலியில துடிக்கிறாரு. அவங்க மனைவி வந்து அழறாங்க, பிரபு அவனை விட்டுருங்க, வேண்டாம், நம்ம குடும்பத்தையே அழிச்சிருவான் போல இருக்கு, பாருங்க பொண்ணு குழந்தை எப்படி படுத்திருக்கா, நீங்க வேற வேதனை, விட்டுருங்க, வேண்டாம், சங்காத்தமே நமக்கு வேண்டாம், விட்டுருங்க. பக்தி வினோத் தாக்கூர் சொல்றாரு, நம்ம ஒட்டுமொத்த குடும்பமும் இறந்து போனாலும் சரி அவனை விட மாட்டேன், நம்ம எல்லாரும் இறந்து போனாலும் சரி அவனை வெளியே விட மாட்டேன். இதனால என்ன காரணம், ஏன் இப்படி? இந்த யோகி என்ன பண்றான் ஜெயிலுக்குள்ள, அவன் வந்து ஜடா முடி இருக்கு இல்லையா, அதை வந்து ஏதோ மந்திரியம் பண்ணி வச்சிருக்கான், அந்த முடியை வெட்டி விடணும். அதை யாரும் வெட்ட மாட்டேங்கிறாங்க, அதுக்கு பயந்துக்கிறாங்க, அவன் கிட்ட போறதுக்கே பயந்துக்கிறாங்க.
பக்தி வினோத் அவர் பர்சனலா போய் சிசர் எடுத்து தலையில வெட்டி விட்டாரு. அப்புறம் கொஞ்ச நாள்லயே அந்த ஜெயிலுக்குள்ள சாப்பிடாம இருந்து அவன் செத்து போனான். இந்த மாதிரி எக்கச்சக்கம் பேரு. ஒரு ஊர்ல ஒருத்தர் நான் பலராமுடைய அவதாரம் ஒருத்தர் இருந்தான், இன்னொரு ஒருத்தர் பிரம்மாவுடைய அவதாரம். இந்த மாதிரி அங்கங்க போய் அரெஸ்ட் பண்றதா இவர் வேலையை. இந்த மாதிரி யாரெல்லாம் மக்களை ஏமாத்தி சீட் பண்ணிட்டு இருக்காங்களோ எல்லாரையும் அரெஸ்ட் பண்றதா ஒரு வேலை. இப்படி ஒரு கிராமத்துக்கா போவாரு. இந்த மாதிரி ஏமாத்துறவங்க, காசு பணம் பார்க்குறவங்க, பொய் சொல்றவங்க எல்லாரையும் பிடிச்சி உள்ள போட்டு. அந்த மாதிரி ஒரு சீட்டர்ஸ், ஏமாத்துக்காரவங்க, ஃபால்ஸ் என்ன சொல்றது, ஸ்பிரிச்சுவலிஸ்ட், ஏமாத்துக்கார ஆன்மீகவாதிங்க, போலி சம்பிரதாயம், இதெல்லாம் இல்லாமக்கின ஒரே ஆச்சாரியர் பக்தி வினோத் தான். பெங்கால், ஒரிசா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி அங்கங்கே சின்ன சின்ன மையங்களை நிறுவனம் பண்ணி அங்கே பிரச்சாரம் பண்ணி, ஈவன் சைத்தன்ய மகாபுடைய பர்த் பிளேஸ் வரைக்கும் கன்ஃபியூஷனாக இருக்குது. சைத்தன்ய மகாபுரு அவதாரம் பண்ணது 500 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் கங்கையில வெள்ளப்பெருக்கு ஃப்ளட் அந்த இடம்லாம் மறைஞ்சு போச்சு. இப்ப சைத்தன்ய மகாபுரு எக்ஸாக்ட் பிளேஸ் அவதாரம் பண்ண இடம், பர்த் பிளேஸ் யாருக்குமே தெரியாது. ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி 200 வருஷத்துக்கு முன்னாடி சைதன்ய மகாபுரு அவதாரம் செய்த இடம் எது யாருக்குமே தெரியாது. அப்ப இதை அட்வான்டேஜ் எடுத்துட்டு என்ன பண்ணாங்க, அந்த நவதீப்ல இருக்கிற ஒரு மட்டில் இருக்கிறவங்களும் இதுதான் சைத்தன்ய மகாபுரு பர்த் பிளேஸ், இங்க வாங்க எல்லாம் கூப்பிட்டு காசு வாங்க. இப்படி எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்காங்க. ஒரு மடம் வச்சிருக்கிறவங்களும் இங்கதான் சைத்தன்ய மகாபுரு அவதாரம் பண்ணாரு, இந்த இடம் தான் எக்ஸாக்ட் கரெக்டா இந்த இடம் தான், இங்க வாங்க, நீங்க சைத்தன்ய கருணை உங்களுக்கு கிடைக்கும், ஆசீர்வாதம் பண்ணுங்க, காசு கொடுங்க. இப்படி எல்லாம் சீட் பண்ணிட்டு இருந்தாங்க. இது பக்தி வினோத் தாக்கூர் நல்லாவே தெரியுது, இவங்க யாரு ஏமாத்துறாங்க, இது உண்மை இல்லை. இந்த ஒரு மடமும் சைத்தன்ய மகாபுரு அவதாரம் பண்ண ஸ்தலம் இல்லை, அது மறைச்சு போச்சு, அது கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? பக்தி வினோத் தாக்கூர் சின்சியரா பிரேயர் பண்றாங்க மகாபிரபுட்ட. மகாபிரபு இங்க எல்லாம் சீட் பண்றாங்க, எனக்கு நல்லாவே தெரியுது, இந்த மனம் வச்சிருக்கிறவங்க எல்லாம் காசுக்காக வேண்டி இதுதான் நீங்க அவதாரம் பண்ண இடம், இதுதான் நீங்க அவதாரம் பண்ண இடம் ஏமாத்திட்டு இருக்காங்க, தயவுசெய்து காமிச்சு கொடுங்க. ரொம்ப சின்சியரா ஹம்பிளா பிரேயர் பண்றாரு மகாபிரபுட்ட, நீங்க தயவுசெய்து எனக்கு காமிச்சு கொடுங்க, நீங்க அவதாரம் பண்ண இடம் என்ன. ஒன் டே நைட், ஒரு ராத்திரி மகாபிரபு ஒரு பர்டிகுலர் பிளேஸ் பக்தி வினோத் தாக்கூருடைய கனவுல காமிக்கிறாரு. இதுதான் எக்ஸாக்டா, இது ஒரு முசல்மான் கையில இருக்கு, இந்த வில்லேஜ், இந்த இடத்துல தான் நான் அப்பியர் ஆனேன், இதுதான் என்னுடைய பர்த் பிளேஸ், இதுதான். இது பக்தி வினோத் தாக்கூர் அப்படி கண்ணீர் வருது, ஆனந்தம் தாங்க முடியல. ஆனா இது எப்படி நான் கன்ஃபார்ம் பண்றது, இதை உறுதிப்படுத்தணுமே, இது உண்மையாலுமே இது மகாபுரு, இது உண்மையில ஒருவேளை நான் கனவு கண்டனா, என் கனவு உண்மையா? ஏன்னா பகவானே என் கனவுல காமிச்சு கொடுத்துட்டு இருக்காரு, இதை நான் கனவு, இதனுடைய கனவா நினைவா, இது உண்மையா, இது ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணணும். அப்போ பக்தி வினோத் தாக்கூர் டைம்ல ஜெகநாதாஸ் பாபாஜி மகாராஜ், அவருக்கு 127 வயசு, எழுந்துச்சு நடக்க முடியாது, பார்க்க முடியாது. யாரையாவது பார்க்கணும்னா இந்த கைகளை கொண்டு இமைகளை திறக்கணும். உங்க பேர் என்ன பிரபு? கருணேஸ்வர் பிரபு. இப்ப கருணேஸ்வர் பிரபு வந்திருக்காரு அப்படின்னா அவர் இப்படி எல்லாம் பார்க்க முடியாது, இப்படிதான் பார்க்கணும். கருணேஸ்வரா, ஹரே கிருஷ்ணா, வாப்பா வாப்பா, அவ்வளவு வோல்டேஜ் பார்க்க முடியாது, அவரால் நடக்க முடியாது. அவரால் எங்கேயாவது மகாராஜ் எங்கேயாவது போகணும்னு ஆசைப்பட்டாருன்னா அவருடைய சீடர் ஒருத்தர் இருந்தாரு, ஒரு கூடையை வச்சு தூக்கின்னு போவார். பீகார்ல ஒரு சீடர் இருந்தார் மகாராஜ். அவர் என்ன பண்ணார், ஒரு பேஸ்கெட்ல வச்சு மகாராஜ் உட்கார வச்சு, குழந்தை மாதிரி தான், அப்படி ஈஸியா தூக்கிடலாம். அவரை வயசாக நம்மள குழந்தை ஆயிடுவோம், அப்படியே தூக்கி பேஸ்கெட்ல வச்சிடலாம். பேஸ்கெட்ல வச்சு அவர் தலையில வச்சு தூக்கிட்டு போறாரு. அப்போ பக்தி வினோத் தாக்கூர் ஜெகநாதாஸ் பாபாஜிட்ட வந்தார். ஆக்சுவலி பக்தி வினோத் தாக்கூருடைய ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் விபின் பிகாரி கோசாமி ஒருத்தர், பக்தி வினோத் தாக்கூருடைய தீக்ஷா குரு. ஆனா அவர் அதிகமா ஃபாலோ பண்ணது ஜெகநாதாஸ் பாபாஜி. அப்போ ஜெகநாதாஸ் பாபாஜி மகாராஜ்ட்ட போனாரு பக்தி வினோத் தாக்கூர், மகாராஜ் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணும், நீங்க தயவுசெய்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? சொல்லு, என்ன வேணும்னு கேட்டார். நான் சைத்தன்ய மகாபுரு அவதாரம் பண்ண இடத்த தேடிட்டு இருந்தேன், ஒரு இடம் எனக்கு தோணுது, இதுக்கு சரியா இருக்குமா, நீங்க கூட ஒரு உத்தரவு தர முடியுமா, பார்த்துட்டு சொல்ல முடியுமா? சரி போலாங்க. இவரால் பார்க்க முடியாது, நடக்க முடியாது, ஏந்திரிக்க முடியாது, அவரே ஒருத்தர் கோடையில் வச்சு தூக்கிட்டு போகணும். அப்படி உள்ள ஒருத்திட்ட போய் பக்தி வினோத் தாக்கூர் கேட்கிறாரு,
இவரை கூடையில வச்சு அவர் சீடை தூக்கிட்டு போறாரு. எக்ஸாக்டா இப்ப இருக்கிற இடம், இன்னைக்கு நவதீப்ல போனா சைத்தன்ய மகாபிரபு அவதார ஸ்தலம் இருக்கு இல்லையா, பர்த் பிளேஸ் யோகபீட், அந்த இடத்துல வந்த உடனே பார்க்க முடியாதவரு, எந்திரிக்க முடியாது, நடக்க முடியாது, கூடையை விட்டு குதிச்சிட்டாரு. கூடை விட்டு எகிரி குதிச்சு ஜெய் சச்சினந்தன கௌரஹரி, ஜெய் சச்சினந்தன கௌரஹரி கேட்கல, ஜெய் சச்சினந்தன கௌரஹரி கேட்கல, ஜெய் சச்சினந்தன கௌரஹரி. நீங்க எல்லாம் பிரசாத் இருக்கா நைட்டு இருக்குல்ல, ஜெய் சச்சினந்தன கௌரஹரி, ஜெய் சச்சினந்தன கௌரஹரி. நம்ம எவ்வளவு ஹெல்த்தியா இருந்தே சொல்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம். அவர் எவ்வளவு எந்தூசியாசம் இருந்திருந்தா, அந்த 127 வயசுல கூடை விட்டு எந்திரிக்க முடியாதவரு, கண்ணு திறந்து பார்க்க முடியாது, எழுந்திரிச்சு குதிச்சு டான்ஸ் ஆடினார். தென் பக்திவினோத் தாக்கூர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, இதுதான் மகாபிரபு பர்த் பிளேஸ். கௌர ஆவிர்பாவ பூமேஸ்வரம், கௌர ஆவிர்பாவ பூமேஸ்வரம் நிர்தேச சஜ்ஜன பிரிய வைஷ்ணவ சர்வபூம ஜெகநாதாயதே நமஹ. இது ஜெகநாதாஸ் பாபாஜி மகாராஜ் பிரணாமம். சைதன்ய மகாபிரபு அவதார தரத்தை காண்பித்து கொடுத்த ஆச்சாரியர். கௌர ஆவிர்பாவ பூமேஸ்வரம், சைதன்ய மகாபிரபு அவதாரம் செய்த இடத்தை காண்பிச்சு கொடுத்தவர். வைஷ்ணவர் சர்வபூமா, வைணவர்களே வந்து தளபதி சிகரமா இருந்தவர். அந்த ஜெகநாதாஸ் பாபாஜிக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். வைஷ்ணவ சர்வ கௌர ஆவிர்பாவ பூமேஸ்வரம் நித்ய சஜ்ஜன பிரியக வைஷ்ணவ சர்வபூம ஸ்ரீ ஜெகநாதாயதே நமஹ. ரைட். ஸோ இப்படி நம்ம சம்பிரதாயமாகட்டும், ஆச்சாரியராகட்டும், எல்லாம் சாதாரணப்பட்ட கிடையாது. விலை மதிக்க முடியாத ஒரு இடத்துல நம்ம கொண்டு உட்கார வச்சிருக்காங்க. இந்த சம்பிரதாயம் விலை மதிக்க முடியாது. இந்த சம்பிரதாயத்தில் ஆச்சாரியர்கள் விலை மதிப்பற்றவங்க, விலை மதிக்க முடியாதவங்க. நாம சொல்ற ஸ்டாண்ட் பண்ற அதே கிருஷ்ணா மந்திரம் விலை சொல்ல முடியாது, நீங்க விலை மதிக்க முடியாது. அவ்வளவு உன்னதமானது ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம், ஆச்சாரியர்கள், சம்பிரதாயம். என்ன ஒரு இடத்துல பிரபுபா நம்மளை உட்காரிச்சிருக்காரு. நம்ம ஏதோ விளையாட்டா பக்தி பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இட்ஸ் டாப் மோஸ்ட் சம்பிரதாயம், டாப் மோஸ்ட் ஆச்சாரியர்ஸ். மிக உயர்ந்த சம்பிரதாயம், மிக உன்னதமான ஆச்சாரிகள், மிக உயர்ந்த பக்தி சேவை. இதெல்லாம் வந்து பிரபுபா பக்திவினோத் தாக்கூருடைய கருணையால, பக்திவினோத் தாக்கூருடைய கருணையால தான் இன்னைக்கும் நம்ம கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ண முடியுது, நாம ஜபிக்க முடியுது, சைத்தன்ய மகாபிரபு அவதார ஸ்தலத்தை போய் பார்க்க முடியுது. உண்மையா ரூபகோசாமிய போதனையை உள்ளது உள்ளவாறு பின்பற்ற முடியுது. சொல்ல போனா கிட்டத்தட்ட இந்த ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி பக்திவினோத் தாக்கூரை வந்து நம்முடைய கௌடிய லிட்ரேச்சர்ஸ் வந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணார். எஸ்பெஷலி சைத்தன்ய மகாபிரபுடைய டீச்சிங்ஸ், சைத்தன்ய மகாபிரபுடைய வாழ்க்கையும் போதனையும் சொல்லி, சைத்தன்ய மகாபிரபுடைய வாழ்க்கை வரலாறு போதனை, அதை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு பண்ணி அப்பவே அவருடைய பீரியட்லயே வந்து அந்த புஸ்தகத்தை வந்து யூரோப் கண்ட்ரிக்கு அனுப்பிச்சார். அந்த புக்கு யூரோப் கண்ட்ரிக்கு போன அந்த நாள் தான் பிரபுபாத பூமியில் அப்பிறாங்க. ஜெய் ஸ்ரீ பிரபுபாத்கி, தாக்கூர் பக்தி வினோத் கி. ஸோ பக்தி வினோத் அவருடைய ட்ரீம், அவருடைய கனவு என்னது? இந்த நவதீப் தாமத்துல, இந்த கங்கை கரையில, இந்த நவதீபத்துல அமெரிக்கர்கள், ஐரோப்பியர்கள், ஜப்பானியர்கள், அப்புறம் எல்லா உலக மக்களும், ஆப்பிரிக்கர்கள் எல்லாம் இங்க வந்து கீர்த்தனம் பாடி போவாங்க, கர்த்தால் வாசிப்பாங்க, மிருதங்கம் வாசிப்பாங்க. இதோட ட்ரீம். இது எப்ப நடைமுறையில் வந்தது? பிரபுபாதனால. ஜெய் ஸ்ரீ பிரபுபாத்கி. ஸோ இந்த ஆச்சாரியருடைய ஆசீர்வாதம், பக்தி வினோத் தாக்கூருடைய ட்ரீம் வந்து கனவு நினைவாச்சு பிரபுபாதுடைய வருகையினால். அந்த சேவையை சைத்தன்ய மகாபிரபு பிரபுபாது கொடுத்திருந்தார். பிரபுபாது வந்து உலகம் முழுவதும் போய் சைத்தன்ய மகாபிரபுடைய போதனைகள், அப்புறம் நாமத்தோடைய மகிமை, நவதீப் தாமத்தோடைய மகிமை, சைத்தன்ய மகாபிரபுடைய அவதார நோக்கம், இன்னைக்கு நம்ம பண்ற ஒரு விஷயமும் பிரபுபாதுடைய கருணை. ஒரு காலத்துல ராதாஷ்டமிங்கிறது விருந்தாவனத்துல மட்டும்தான் இருக்கு, விருந்தாவனத்துல மட்டும்தான் கொண்டாடுங்க. இன்னைக்கு உலகெல்லாம் ராதாஷ்டமி கொண்டாடுறோம். ராதாராணி யாருன்னு நமக்கு தெரியாது, அன்னைக்கு உலகெல்லாம் ராதாஷ்டமி கொண்டாடுறோம். உலகெல்லாம் ராதாராணிய புகழ் பாடுறோம். உலகெல்லாம் சைத்தன்ய மகாபிரபு கௌரவ பூர்ணிமா கொண்டாடுறோம். உலகில் எல்லா மக்களும் நாம ஜபிக்கிறாங்க. முழுக்க முழுக்க பிரபுபாதரே சார். அதனால நம்ம இன்னைக்கு பிரார்த்தனை செய்வோம் பக்தி வினோத் தாக்கூர்கிட்ட. அவங்கெல்லாம் வந்து சும்மா சாதாரணமா இந்த சம்பிரதாயத்தை வளர்த்துடல, சாதாரணமா இது உருவாக்கிடல.
நம்ம படிக்கிற புத்தகங்கள், இந்த புத்தகங்கள்லாம் வந்து பிரபுபாத் சாதாரணமாக பண்ணிடல. எப்படி பக்தி வினோத் தாக்கூர் இரவு பகலாக உட்காந்து பண்ணாரோ அதே மாதிரி பிரபுபாத் வந்து இரவு பகலாக இந்த புத்தகம் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. நம்ம இன்னைக்கு ஈஸியாக வந்து காசு கொடுத்து வாங்கிடுறோம். ஆனால் பாகவதம் வந்து ஒரு லெட்டரும் வந்து பிரபுபாத் டிரான்ஸ்லேட் பண்ணாரு. ஈவன் பிரபுபாத் 10th canto எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணாரு? பாகவதம் 10th canto. 10th cantoல பாகவதம் 10ஆம் ஸ்கந்தம் பிரம்ம விபவ நிலை வந்து பிரபுபாத் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணாரு? எல்லாருக்கும் தெரியும். பாகவதம், ஸ்ரீமத் பாகவதம் 10ஆம் ஸ்கந்தம் பிரம்ம விபவ நிலையை வந்து பிரபுபாத் எப்படி மொழிபெயர்ப்பு பண்ணாரு? யாருக்கும் தெரியுமா? டெத் பெட்ல இருக்காரு, ஒரு வேர்டை டிக்டேட் பண்றாரு, சீடர்கள் உட்கார்ந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. பிரம்ம விபவ நிலை சொல்லிட்டு இருக்கும் போதே பிரபுபாத் டிசப்பியர் ஆனார். அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணது இந்த புத்தகம்லாம். நமக்கும் படிக்க தான் கஷ்டமா இருக்கு இல்லையா? ஆனா இந்த புக்ஸ் எல்லாம் அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுது. பாகவதம் 10th canto 10ஆம் ஸ்கந்தம் பிரம்ம விபவ நிலை வரைக்கும் தான் பிரபுபாத் டிரான்ஸ்லேட் பண்ணுது. அதுக்கப்புறம் ஒரு டிசைபிள்ஸ் டிரான்ஸ்லேட் பண்ணுது. அதுக்கப்புறம் உள்ள பாஸ்ட் டைம்ஸ் எல்லாம். ஸோ பிரபுபாதர் என்ன பண்ணாரு? ஒருவேளை என்னால் பாகவதத்தை முடிக்க முடியாம போயிடலாம். என்ன பண்ணாரு? ஒருவேளை பிரபுபாத் நினைச்சு எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, அவர் வந்து பாகவதம் எழுதிட்டு இருக்கும் போதே கிட்டத்தட்ட நீங்க யூஎஸ்லாம் போகும்போது 2 தடவை ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஒருவேளை பாகவதம் என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியாம போயிடலாங்கிறதுக்காக பிரபுபாத் என்ன பண்ணாரு? ஃபர்ஸ்டே கிருஷ்ணாவுக்கு கொடுத்துட்டாரு. ஹோல் கிருஷ்ணாவுடைய பாஸ்டைம்ஸ் ஃபர்ஸ்டே கொடுத்துட்டாரு. கிருஷ்ணா பரம புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள். அதுக்கு தான் பிரபுபாத் வந்ததே. பிரபுபாத் இந்த பூமியில் அவதாரம் பண்ணதே கிருஷ்ணர் தான் பரம புருஷோத்தமரான முழுமுதற். அதுக்கு காம்ப்ரமைஸே கிடையாது. அதுல எந்த விதமான தளர்வும் கிடையாது. அதனால தான் முன்னாடி அந்த புக் கொடுத்துட்டாரு. நீங்க படிச்சு பாருங்க. பாகவதம் 10th canto, பாகவதம் 10ஆம் ஸ்கந்தம் பிரம்ம விபவ நிலைக்கு அப்புறம் ஒரு சீடர் எழுதுனா கிருஷ்ணா புக்ல பிரபுபாத் எப்படி சொல்லியிருக்காரு, கிருஷ்ணா புக்ல பிரபுபாத் எப்படி எழுதியிருக்காரு. அதனால நமக்கு கிடைச்ச ஆச்சாரியன்மார்கள், நமக்கு கிடைச்ச குருமார்கள், நமக்கு கிடைச்ச சம்பிரதாயம், இதெல்லாம் ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கோம். ரொம்ப பெரிய பாக்கியம் பண்ணிருக்கோம். அவ்வளோ சாதாரணமா எல்லாம் கிடைச்சிடாது. ரொம்ப பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கோம். அதனால இந்த வாய்ப்பை வந்து நம்ம நல்லா பயன்படுத்திட்டு இந்த இவங்களோட ஃபீலிங்ஸை வந்து நம்ம அனுபவிக்கணும். பக்தி வினோத்தோடைய ஃபீலிங் நமக்குள்ள வரணும். நான் கிருஷ்ணரை பிரிச்சுட்டேனே, நான் எப்போ கிருஷ்ணாட்ட போக போறேன், நான் எப்போ பணிவான பக்தராக போறேன், நான் எப்போ கிருஷ்ணர் மேல எனக்கு எப்போ அன்பு வரப்போகுது, நான் எப்போ கிருஷ்ணரை பார்க்க போறேன், நான் எப்போ அவருக்கு வந்து முழுமையா சேவை பண்ண போறேன், அந்த ஃபீலிங் வந்து நமக்குள்ள வரணும். அப்படின்னா தொடர்ந்து அவர் பாடல்களை பாடணும். பக்தி வினோத்தாவுடைய பாடல்களை தொடர்ந்து பாடணும். அவருடைய செயல்களை, லீலைகளை பற்றி கேட்கணும். அவர்கிட்ட பிரார்த்தனை செய்யணும். இப்ப சொன்ன அவருடைய பாட்டை முதலே ஃபர்ஸ்ட் எடுத்து தான் பேசணும். அவருடைய பாட்டே நமக்கு வந்து அவரை புகழ்றதுக்கு அவருடைய பாட்டே எடுத்து புகழணும். கிருஷ்ணா சே தோமாரா, கிருஷ்ணா தே பாரோ, தோமாரே சாக்காத்தியாச்சே, आमी तो कंगाला, கிருஷ்ணா கிருஷ்ணா போலே தாய் தவ பாச்சே பாச்சே. ஓ வைஷ்ணவ தாக்கூரே, கிருஷ்ணர் உங்களுடையவர், கிருஷ்ணர் உங்களுக்கு சொந்தமானவர். நீங்க தான் கிருஷ்ணர் கொடுக்க முடியும், வேற யார் கிருஷ்ணர் கொடுக்க முடியும்? அதனால உங்க பின்னாடி நான் ஓடி வர கிருஷ்ணர் கொடுங்க, கிருஷ்ணர் கொடுங்க. இந்த மாதிரி இந்த ஒரு ஃபீலிங்கோட நம்ம பாடணும். அந்த ஃபீலிங் தான், அந்த பாவம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நம்ம வந்து டெவலப் பண்ணணும். அன்னைக்கு பக்தி வினோத்தாவுக்கு ப்ரேயர் பண்ணுவோம். நமக்கு வந்து அந்த ஒரு ஃபீலிங் வரணும் நமக்குள்ள. நம்ம கிருஷ்ணரை பிரிச்சுட்டோங்கிற ஃபீலிங் வரணும். இந்த ஜட உலகத்தை விட்டு எப்படா கிருஷ்ணர் திரும்ப போவோங்கிற ஏக்கம் நமக்குள்ள வரணும். அது வந்து நம்ம முயற்சி பண்ணா அவங்களுடைய அனுகிரகத்துல தான் நடக்கும். जय श्री ठाकुर भक्ति विनोद की, श्रील प्रभुपाद की, और प्रेमानंदे।